சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர் அருள்நிதி லக்ஷ்மி முரளிஜி அம்மா அவர்களுக்கு பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்களின் சிந்தனை உரைக்கு செல்வதற்கு முன் அம்மா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி லக்ஷ்மி முரளிஜி அம்மா அவர்கள் 1988 ஆண்டு மனவளக்கலையில் தங்களை இணைத்து கொண்டு மகரிஷியிடமே நேரடியாக துரிய தீட்சை பெற்ற பெருமைக்குரியவர்கள் ஆவார்கள். அம்மா அவர்கள் MA, B.Ed, BLIS பட்டங்களை பெற்றவர்கள். மேலும் யோகமும் மனித மாண்பும் கல்வியில் பட்டய படிப்பு பெற்றவர்கள் ஆவார்கள். மெட்ரிக் பள்ளியின் முதல்வராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர்கள். தற்பொழுது ஆதம்பாக்கம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் பொறுப்பாசிரியராக சிறப்பாக குரு சேவை ஆற்றி வருகிறார்கள். மேலும் அம்மா அவர்கள் அறிவே தெய்வம் என்ற மனவளக்கலை பத்திரிகையில் ஆங்கிலத்தில் தொடர்ந்து கட்டுரைகளை எழுதி வருகிறார்கள். ஆலியார் ஜூம் இணைப்பில் நடைபெறும் தவ தத்துவ நிகழ்வில் காஞ்சி மண்டலத்தின் சார்பில் பங்கேற்று நடத்தியுள்ளார்கள். பல மனவளக்கலை மன்றங்களுக்கு சென்று மௌன நோன்பு நடத்தி வருகிறார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளை பெற்ற அம்மா அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் பூஜ்ஜியத்தின் ராஜ்யம் என்ற தலைப்பில் சிறப்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று இந்த இனிய மாலை பொழுதினிலே உலக சமுதாய சேவா சங்கமும் ஆழியார் தகவல் தொழில்நுட்ப இயக்குநரகமும் இணைந்து நடத்தும் இந்த தவ தத்துவ நிகழ்வுக்காக இணையத்தில் இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை அளித்த பேராசிரியர் வீரப்பனையா அவர்களுக்கும் நல்லதொரு அறிமுக உரையை தந்த தொகுப்பாளர் அவர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். சான்றோர் பெருமக்களே, இன்றைய சிந்தனையாக பூஜ்ஜியத்தின் ராஜ்யம் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பூஜ்ஜியம் என்றால் ஒன்றுமில்லாத ஒன்று என்றும், சுத்தவெளி என்றும், வெட்டவெளி என்றும் பலவாறாக குறிப்பிடுகின்றோம். ராஜ்யம் என்றால் அரசாங்கம் அல்லது ஆட்சி முறை என்று பொருள்படும். இப்ப பூஜ்ஜியத்தின் ராஜ்யம் என்ற தலைப்புல இறைநிலையின் பல்வேறு தன்மைகளையும் அதன் பண்புகளையும் அதன் திறங்களையும் மதிப்பையும் பெருமையையும் பலவாறாக சிந்திக்க இருக்கின்றோம். சிந்தனையின் தொடக்கமாக அம்மா அவர்கள் இப்பதான் சொன்னாங்க, தொகுப்பாளர் மிக அழகாக ஒரு கவிதையை வாசிச்சாங்க. நானும் புரிதலுக்காக இன்னும் ஒரு முறை அந்த கவிதையை சொல்றேன். 1960 ஆண்டு மெய்ப்பொருள் பூஜ்ஜியம் என்ற தலைப்பிலே மகரிஷி மிக அழகான ஒரு பாடலை தந்திருக்கிறாங்க. அதை தொடக்கமாக நாம இந்த சிந்தனையின் தொடக்கமாக அதை சற்றே செவிமடுப்போம். தன்னிறைவாய் இருந்திடினும் தான் பாழாய் கருத்திற்கு தனக்கு என்றோர் தனிமதிப்பு ஏதுமின்றி தன்னை முன்பின்னாக சார்ந்து நிற்கும் எண்களுக்கு தக்கபடி இடமொக்க மதிப்பளித்து தன்னை போல் மற்றுமொரு எண்ணெய் கொண்டு அதை வைத்து தன்னை கூட்ட வகுக்க பெருக்க கழிக்க தன்மதிப்பு மாறாத தகைமையுள முழுவடிவ தனிச்சிறப்பு உடைய வியத்தகு எண் பூஜ்ஜியம் என்று அந்த பாடல்ல குறிப்பிட்டிருப்பாங்க. இப்ப இந்த இறைநிலை என்ற அந்த மெய்ப்பொருள் பூஜ்ஜியம் தன்மாற்றம் பெற்று பிரபஞ்சத்தை தோற்றுவித்து பிரபஞ்ச தோற்ற பொருட்களில் உயிரற்ற பொருட்களில் வடிவம் துல்லியம் இயக்க ஒழுங்காக வெளிப்பட்டு உயிருள்ள பொருள்களில் உணர்தல் துய்த்தல் பிரித்துணர்தல்களாக பிரதிபலித்து 6வது அறிவு பெற்ற மனிதனில் மனமாக பிரதிபலித்து தன்னிறைவு பெற்றது. இப்படிப்பட்ட இந்த மெய்ப்பொருள் பூஜ்ஜியம் என்பதை மகரிஷி இந்த பாடல்ல பூஜ்ஜியம் என்ற எண்ணோடு ஒப்பிடுகின்றார். ஏனென்றால் பூஜ்ஜியம் என்று சொல்லக்கூடிய இந்த மெய்ப்பொருள் ஒரு முழு வடிவமான முழு திறன் உடையது. அதே போல இந்த பூஜ்ஜியம் என்ற எண்ணும்
ஒரு புள்ளியில் ஆரம்பித்து கோணல் மாணல் இல்லாமல் அதே புள்ளியில் முடியக்கூடிய ஒரு முழு வடிவமான முற்று பெற்ற எண் என்று மகரிஷி சொல்றாங்க. ஆனா இந்த மற்ற எண்கள்லாம் 1 முதல் 9 வரை உள்ள எண்கள் ஒரு புள்ளியில் தொடங்கி கோணல் மாணலாக வேறொரு புள்ளியில் சென்று முடிவடையும். இன்னும் அந்த அடுத்த வழிகள்ல என்ன சொல்றாங்கன்னா, தன் முன்பின்னாக சார்ந்து நிற்கும் எண்களுக்கு தக்கபடி இடமொக்க மதிப்பளிக்க கூடியது இந்த 0 என்ற எண் என்று சொல்றாங்க. உதாரணமா நம்ம 5ங்கிற ஒரு எண்ணை எடுத்துக்கிறோங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு 0 இட்டால் 5 மதிப்பு 50 உயர்கிறது. 2 0 இட்டால் 500 உயர்கிறது. 4 0 இட்டால் 50,000 உயர்கிறது. ஆக 0 கூட்ட கூட்ட அந்த எண்ணின் மதிப்பு கூடிக்கொண்டே செல்கிறது. இதே 0 அந்த எண்ணின் பின்னாக இடும்போது ஒரு 0 என்ன 9,000 0 இட்டாலும் அதன் மதிப்பு கூடவே கூடாது, அப்படியேதான் இருக்கும். அதாவது 0 மதிப்பு அப்படியேதான் இருக்கும். இந்த நிகழ்விற்கு 0 காரணம் அல்ல, 0 நாம் வைத்த இடம்தான் தவறானது. மதிப்பு மிக்க ஒரு பொருளை எங்கு வைத்தால் அதன் மதிப்பு கூடுமோ அங்கு வைக்க வேண்டும். இப்ப பாருங்களேன், ஒரு அகல் விளக்கு இருக்கிறது, அது அழகாக ஒளிவிட்டு கொண்டு இருக்கிறது. இதை நாம ஒரு இருட்டறையில வைத்தோம்னா அதனுடைய வெளிச்சம் அந்த அறை முழுக்க ஒளியை தரும். இதே விளக்கை பட்டப்பகலில் சூரிய ஒளி இருக்கும் இடத்தில் கொண்டு போய் வைத்தோமே ஆனால் அதனுடைய ஒளி யாருக்கும் எந்த பயனையும் தருவதில்லை அல்லவா என்று அழகாக இந்த வரிகள்ல மகரிஷி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 0 கொண்டு இன்னொரு 0 கூட்ட, பெருக்க, கழிக்க, வகுக்க அதன் மதிப்பு மாறாத தகைமையுடையது இந்த 0 என்ற எண் என்று சொல்றாங்க. ஆக இந்த பாடல்ல மகரிஷி ஒட்டுமொத்தமா என்ன சொல்றாங்கன்னா, இறைநிலையை, அதாவது 0 என்ற எண், ஒரு எண், சாதாரணமாக ஒரு எண் 0 முன்னிறுத்தும் போது அதனுடைய மதிப்பு கூடுவது போல மனிதர்கள் இந்த இறைநிலையாகிய அந்த 0 முன்னிறுத்தி தனது வாழ்க்கையை நடத்தும் பொழுது அவர்களது வாழ்க்கை மேன்மை மிக்கதாக இருக்கும். அவ்வாறு இல்லாமல் 0 பின்னுக்கு தள்ளி இந்த தோற்ற பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உலக இன்பங்களாகிய பொருள், புகழ், பதவி, அதிகாரம், புலனின்பம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த 0 பின்னுக்கு தள்ளும் பொழுது, இறைநிலையை பின்னுக்கு தள்ளும் பொழுது நாம் இந்த லௌகீக வாழ்க்கையில் உழண்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான். எனவே அன்பர்களே, நாம் 0 முன்னிறுத்தி நாம் வாழ்வை மேன்மையடைய செய்வோம். அடுத்த நிலைக்கு வருகின்றோம். இந்த இறைநிலையானது தான் தோன்றா நிலையில் இருந்து கொண்டு எல்லா தோற்ற பொருட்களையும் தோற்றுவித்து அவற்றை மிக சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்தது. தான் இயங்கா நிலையில் இருந்து கொண்டு அனைத்து தோற்ற பொருட்களையும் இயக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது. ஆக இந்த இறைநிலை என்பது எல்லையற்ற ஆற்றலை பெற்றுள்ளது. அதனாலதான் மகிழ்ச்சி சொல்றாங்க, வெட்ட வெளிக்கு சக்தி இல்லை என்றால் வேற எதற்கு சக்தி உண்டு இந்த பிரபஞ்சத்தில் என்று கேட்பார். நமது குதம்பை சித்தரோ வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கு அடி, குதம்பாய் பட்டயம் ஏதுக்கு அடி என்பார். அதாவது வெட்ட வெளிதான் தெய்வம் என்று நீ உணர்ந்த பிறகு நீ ஞானம் பெற்று விட்டாய் என்பதற்கு நான் என்ன பட்டயம், சர்டிபிகேட்டா தர வேண்டும் என்று கேட்கிறார் நமது குதம்பை சித்தர். நமது கவிஞர் கண்ணதாசன் என்ன சொல்றாரு, 0க்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்று சொல்கிறார். ஆக 0க்குள்ள ஒரு ராஜ்யத்தையே பண்ணிட்டு இருக்கிறான், ஆனா அவனை புரிவது ரொம்ப கடினமாக இருக்கிறது என்று கவிஞர் கண்ணதாசன் குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட இந்த இறைநிலை பல்வேறு பெயர்களை பெற்றுள்ளது. எப்படின்னா அதனுடைய பண்புகளுக்கு ஏற்ப அது பல்வேறு பெயர்களை பெற்றுள்ளது. அது ஒன்றுமில்லாத ஒன்றாக இருப்பதால் அதனை சூன்யம் என்றும்,
பூஜ்யம் என்றும் சொல்கிறோம். அது எல்லாவற்றையும் பெற்றுள்ளதால் அதனை பூரணம் என்கிறோம். அது உருவமற்று இருப்பதால் அதனை அரூபம் என்கிறோம். அது இருளாக இருப்பதால் கும்மிருட்டு என்றும் காரிருள் என்றும் கிருஷ்ணம் என்றும் சொல்கிறோம். இவர் ஏகனாக இந்த இறைநிலை தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டு ஆயிரம் ஆயிரம் இறை துகள்களை தோற்றுவித்ததால் அதனை ஏகன் அநேகன் என்கிறோம். இதுதான் எல்லா தோற்ற பொருட்களுக்கும் காரணமாக இருந்ததால் இதனை ஆதி என்கிறோம். இவற்றிற்கு தொடக்கமும் முடிவும் இல்லாததால் இதனை அனாதி என்கிறோம். இது எல்லையற்றதாக இருப்பதால் இதனை எல்லையற்றவன் என்கிறோம். உருவமற்று இருப்பதால் அரூபம் என்கிறோம். ஆக இறைநிலையை அரூபம், எல்லையற்றவன், கும்மிருட்டு, ஆதி, அனாதி, பூஜ்யம், பூரணம், ஏகன், அநேகன் என பல பெயர்களை கொண்டு அழைக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த பூஜ்யத்தை உணர்ந்தவர்களை நமது இந்திய தத்துவ மரபில் பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகள் என்றும் பூஜ்ய ஸ்ரீ சுவாமிகள் என்றும் அழைப்பது மரபு. இப்ப ஸ்ரீ ராகவேந்திரனுடைய நம்ம அந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா, பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச்ச பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவே என்று நாம் அந்த ஸ்லோகத்தை சொல்வதுண்டு. இப்ப அந்த பூஜ்யாய என்ற சொல் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த சுவாமி ராகவேந்திரர் இந்த பூஜ்யத்தை உணர்ந்தவர் என்பதனால் பூஜ்யாய என்று அந்த ஸ்லோகத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஆக மகரிஷி என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி உணர்ந்தவர்களை, பூஜ்யத்தை உணர்ந்தவர்களை நம்ம மகரிஷி எப்படி சொல்றாங்கன்னா பூஜ்யர் என்று சொல்றாங்க. அது ஒரு அழகான பாடல்ல கொடுத்திருப்பாங்க. பூஜ்யத்தை போல் நிறைவாய் பொருத்தமுள்ள சிறப்புடையோர் பூஜ்யர் எனப்படுவர் புனித நிலை குருநாதர் என்று சொல்றாங்க. அப்ப இந்த குருநாதர்கள் என்பவர்கள் 3 வகைப்படுவர். ஆசிரியர்கள் என்றும், ஆச்சாரியார்கள் என்றும், குருநாதர்கள் என்றும் நாம் கூறுவதுண்டு. ஆசிரியர்கள் என்பவர்கள் தான் கற்றதை ஐயம் திரிபர கற்று அதனை மாணவர்களுக்கு கற்பிப்பார்கள். மாணவர்களது அறியாமை என்னும் இருளை நீக்குவார்கள். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஆசிரியர் அன்பும் கருணையும் என்ற பாடப்பகுதியை மாணவர்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப சில மாணவர்கள் குறும்பு செய்கிறார்கள். உடனே என்ன பண்ணுவார் ஆசிரியர், ஒரு ஸ்கேல் எடுத்து பட்டு 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 பட்டுன்னு பிள்ளைங்களை அடிச்சிடுவார். இப்ப அவர் நடத்தியதோ அன்பும் கருணையும் என்ற பாடப்பகுதி, அவர் நடந்து கொண்டதோ அதற்கு மாறான செயல். இப்ப அவர் கற்றார், கற்பித்தார், ஆனால் அவர் கடைபிடித்தாரா என்றால் இல்லை அல்லவா? இப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் ஆசிரியர்கள் என்று சொல்கிறோம். அடுத்த நிலையில் ஆச்சாரியார்கள் என்ற நிலைக்கு பார்க்கின்றோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தான் கற்றதை ஐயம் திரிவர கற்று அதனை கடைபிடித்து பின்னர் கற்பிப்பார்கள். நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் உழவன் தங்கவேலு ஐயா ஒரு அருமையான ஸ்லோகன் சொல்லுவாங்க. கற்றல், கடைபிடித்தல், கற்பித்தல் என்று சொல்லுவாங்க. அப்ப நாம இந்த மனவளக்கலை அன்பர்கள்லாம் என்ன பண்றோம்னா, முதல்ல கற்கிறோம். உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தவம் இவற்றையெல்லாம் கற்கிறோம். பிறகு நாம் கடைபிடிக்கின்றோம், பின்னர் தான் கற்பிக்கின்றோம். இவர்கள் எல்லாம் ஆச்சாரியார்கள் என்ற நிலைக்கு உயர முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப அகத்தாய்வு பயிற்சியெல்லாம் நம்ம எடுக்கிறோம். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல் என்ற ஒவ்வொரு பாடப்பகுதியை நடத்தும் பொழுது ஆசிரியரே கோவப்பட்டு அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சியை நடத்துவதால் என்ன பயன் இல்லை அல்லவா? அவர்கள் ஆச்சாரியார்கள் என்ற நிலைக்கு உயரவில்லை. எனவேதான் நாம் ஆச்சாரியார்கள் என்றால் கடைபிடித்து நாம் பிறருக்கு கற்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அடுத்த நிலைக்கு செல்கின்றோம். குருநாதர்கள் என்பவர்கள் நமது ஆசான் அருட்தந்தை போல, ராமலிங்க வள்ளலார் போல, ராமகிருஷ்ண பரமஹம்சர் போல அந்த இறைநிலையை உணர்ந்து தன்னை அறிந்து தான் அறிந்ததை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், பிரதிபலன் கருதாமல், பற்றற்ற பற்று நிலையில் அன்பும் கருணையும் கொண்டு அன்பர்களுக்கு தான் உணர்ந்ததை இந்த உலக மக்களின் நல்வாழ்வுக்காக கற்பிப்பவர்களைத்தான் மகா குருநாதர்கள் என்று சொல்கிறோம். நமது ஆசானும் அவர்களை எல்லாம் புனித நிலை குருநாதர் என்று குறிப்பிடுகின்றார். இப்ப இப்படிப்பட்ட அந்த இறைநிலை உணர்ந்தவர்கள் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு விதத்தில் மக்களுக்கு அதை போதிக்க விரும்பினர். ஒரு சில ஞானிகள்
தான் உணர்ந்ததை சொல்லாலும் எழுத்துக்களாலும் மக்களுக்கு போதிக்க விரும்பினர். அப்படிதாங்க இதிகாசங்கள், புராணங்கள் இவையெல்லாம் தோன்றின. நமக்கெல்லாம் தெரியும், நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து இனிமேல் என் வாழ்வில் பொய் சொல்ல மாட்டேன் என்று ஒரு உறுதி பூண்டார் என்று நாம் கேட்டிருக்கிறோம். இதையெல்லாம் கதைகள் மூலமாக அவர்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல விளைவு. அடுத்த சில ஞானிகளை பார்க்கின்றோம். ஆதிசங்கரர், மத்வர், ராமானுஜர் போன்றவர்கள் மதங்களை தோற்றுவித்து அதன் மூலம் மக்களை நல்வழிப்படுத்த எண்ணினர். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மதங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 முக்கிய குறிக்கோள்களை அவங்க வச்சிருந்தாங்க. ஒண்ணு இறை உணர்வு, 2வது அறநெறி என்பது. இறை உணர்வுனா என்னன்னா, இயற்கையை மதித்து வாழ்தலை இறை உணர்வாகவும், சமுதாயத்தை மதித்து வாழ்தலை அறநெறியாகவும் 2 முக்கிய குறிக்கோள்களாக வைத்து இந்த மதங்களை அவங்க எல்லா மக்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்காக போதித்தார்கள். இப்ப குழந்தைகளும் அறிவு நிலை உயராதவர்களும் இது மாதிரி இறைநிலையை உணர்ந்தவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் காட்டிய வழியில் அவர்கள் காட்டிய வாழ்க்கை நெறியை பின்பற்றினார்கள். அதைத்தான் நாம் பக்தி மார்க்கம் என்று சொல்கிறோம். இப்ப இன்றைய சமுதாயமோ அறிவு நிலை உயர்ந்த சமுதாயமாக இருக்கிறது. அப்ப இந்த அறிவு நிலை உயர்ந்தவர்கள் வெட்ட வெளிதான் தெய்வம் என்றும் சுத்த வெளிதான் தெய்வம் என்பதை உணர்ந்து, அந்த சுத்தவெளி தன்மாற்றம் அடைந்துதான் மனிதனாக வந்துள்ளான் என்ற உண்மையை அறிந்து விளக்கம் பெற்று சிறப்படைவதைத்தான் நாம் ஞானம் என்று சொல்கிறோம். அப்ப பக்தி என்பது காய் என்றால் ஞானம் என்பது கனியாகும். பக்தி என்பது நூலை சார்ந்து அமைந்துள்ளது. ஞானம் என்பதற்கு ஆசானின் உதவி தேவை. இப்ப இந்த பக்தி மார்க்கத்திலிருந்து பல ஞானிகள் அப்புறம்தான் ஞான மார்க்கத்திற்கு வந்திருக்கிறாங்க. நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமலிங்க வள்ளலார் போன்றவர்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தில் திளைத்திருந்து பின்னர் தான் ஞான மார்க்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த நிலையிலே பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு அழகான விளக்கத்தை பாக்குறவங்க எவ்வளவு ஒரு சிறப்பான விளக்கம் கொடுத்திருப்பாங்கன்னா, இந்த சச்சிதானந்தம் என்பது கரை காண முடியாத ஒரு கடல் போன்றது. அதுல ஒரு பகுதியில குளிர்காற்று வீசும் பொழுது அது அந்த இடத்தில் குளிர்ந்து பல ஐஸ் கட்டிகள் மிதக்கின்றன. இது எப்படின்னா, பக்தி என்ற குளிர்காற்று வீசும் பொழுது இந்த கடல் என்ற அந்த இறைநிலையானது பக்திக்கு இணங்கி பல்வேறு வடிவங்களை காட்டுகிறது. பின்னர் ஞானம் என்ற சூரிய ஒளி வீசும்போது இந்த ஐஸ் கட்டிகள் அத்தனையும் கரைந்து நீராக மாறிவிடுகின்றது. ஆக பக்தி மார்க்கத்தில் வடிவங்களை தரிசிக்கின்றோம், ஞான மார்க்கத்தில் இறைநிலையை உணர்கின்றோம் என்று மிக அழகாக இந்த ஒரு உதாரணம் மூலமாக நமக்கு விவரிக்கின்றார் நமது ராமகிருஷ்ண பரமஹம்சர். அடுத்த நிலையில இப்ப இந்த ஞானம் என்று பார்த்தோம் இல்லையா, அது 2 வகைப்படும். ஒன்று விஞ்ஞானம் என்பது, மற்றொன்று மெய்ஞானம் என்பது. விஞ்ஞானம் என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போங்க. அதாவது நமது புலன்களுக்கு புலப்படக்கூடியவற்றை காலம், தூரம், பருமன், வேகம் போன்ற கருவிகளை கொண்டு அளந்து ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க கூடியதுதான் இந்த விஞ்ஞானம் என்பது. அதாவது இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றக்கூடியது இந்த விஞ்ஞானம். மெய்ஞானம் என்பதற்கு அது உயிர், அறிவு இதற்றை பற்றி கூறுவது. இவற்றிற்கு எந்த கருவியும் தேவையில்லை, இது உள்ளுணர்வாக பெறக்கூடியது. ஆக இந்த விஞ்ஞானத்தை இருவேறு பாதைகளில் இந்த விஞ்ஞானமும் மெய்ஞானமும் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இது 2ஐயும் இணைக்கும் பொழுதுதான் நாம் ஒரு பூரண பிரம்ம ஞானத்தை பெற முடியும். அதனால்தான் விஞ்ஞானிகளிலேயே அதிக கண்டுபிடிப்புகளை தந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற விஞ்ஞானி கூறுவார், சயின்ஸ் வித்வுட் ரிலிஜன் இஸ் லேம், ரிலிஜன் வித்வுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட் என்று சொல்லுவார். தத்துவம் இல்லாத விஞ்ஞானம் முடம் என்றும், விஞ்ஞானம் இல்லாத தத்துவம் குருடு என்றும் கூறுவார்.
ஆக இது ரெண்டையும் இணைக்கும் போதுதான் நமக்கு ஒரு பூரண பிரம்ம ஞானம் கிடைக்கும். இந்த நிலையிலே நம்மை ஆசானை நாம நினைத்து பார்க்கிறோம். இது ரெண்டையும் இணைத்து மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைத்து ஒரு பாலம் போல செயல்பட்டு ஒரு பாலம் போல இணைத்து நமக்கு ஒரு பூரண பிரம்ம ஞானத்தை தந்திருக்கிறார்கள். விஞ்ஞானிகளுடைய கண்களுக்கும் கருவிக்கும் கருத்துக்கும் எட்டாத ஒன்றை தன்னுடைய அகத்தவத்தினால் உள்ளுணர்வாக பெற்று இறைநிலையை பற்றிய பல்வேறு உண்மைகளை, பல்வேறு தன்மைகளை, பல்வேறு தரங்களை நமக்கு நம்மை போன்ற சாமானியர்களும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இறைநிலை என்பது எல்லையற்ற ஆற்றல் படைத்தது. அது தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ளும் பொழுது அவற்றிலிருந்து ஆயிரம் ஆயிரம் இறைத்துகள்கள் தோன்றுகின்றது. அந்த இறைத்துகள்கள் தன்னை சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய இறைவெளியால் அது என்ன பண்ணுது, சுழல ஆரம்பிக்கின்றது. அவ்வாறு அது சுழலும் பொழுது அவற்றை இறைத்துகள் என்றும் பரமாணு என்றும் டஸ்ட் பார்ட்டிகிள் என்றும் ஈத்தர் என்றும் பலவாறாக குறிப்பிடுகின்றோம். இவ்வாறு பல இறைத்துகள்கள் ஒன்று கூடி ஒரு கொத்து இயக்கமாக ஒரு கோள வடிவமான விண்ணை தோற்றுவிக்கிறது. இதுவும் தன்னை சூழ்ந்தழுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இறைவெளியால் அதுவும் சுழல ஆரம்பிக்கின்றது. அப்ப இந்த விண்ணை அணு என்றும் ஆகாசம் என்றும் பலவாறாக குறிப்பிடுகின்றோம். இவ்வாறு இந்த விண் சுழன்று கொண்டிருக்கும் பொழுது அவற்றிலிருந்து சுழற்சி வேகம் அதிகம் உள்ள இறைத்துகள்கள் வெளிப்பட்டு அதை சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய இறைவெளியில் கலந்து கரைந்து விடுகிறது. இதைத்தான் அணுவின் கரைசல் என்றும் காந்தம் என்றும் சொல்கிறோம். அப்ப இந்த இறைவெளி, விண், காந்தம் இந்த மூன்றையும் நாம மறைபொருட்கள் என்று சொல்றோம். எதை நம்ம மறைபொருட்கள்னு சொல்லுவோம்னா, நமது புலன்களால் உணர முடியாத ஒன்றைத்தான் நாம் மறைபொருட்கள் என்று சொல்கிறோம். இந்த மறைபொருட்களை பற்றி அறிந்து தெளிந்து பிறருக்கு கூறுவதை தத்துவ ஞானம் என்று சொல்கிறோம். போதிப்பவர்கள் தத்துவ ஞானிகள் என்று சொல்கிறோம். இந்த மூன்றை பற்றிய அறிவை பெற்றிருப்பதைத்தான் முற்றறிவு என்று சொல்கிறோம். நமது மகாகவி பாரதி சொல்லுவார், உள்ளும் புறமுமாய் உளதெல்லாம் தானாகி வெள்ளம் என்று ஒன்று உண்டாமதனை தெய்வம் என்பார் வேதியரே என்று சொல்லுவார். நமதாசான் அருட்தந்தை அவர்களோ எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம். முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்த விஞ்ஞானத்தோடு அணு விஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே என்று மிக அழகாக அந்த பாடல்ல சொல்லியிருப்பாங்க. இப்ப மகரிஷியினுடைய இந்த விளக்கம் என்பது நம்ம மெய்ஞானிகளால் மிக மிக யாராலும் உணர்த்த முடியாத ஒரு உண்மையை நமது ஆசான் அருட்தந்தை அவர்கள் தனது உள்ளுணர்வாக பெற்று இந்த மனித சமுதாயத்திற்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். அதை பற்றி இன்னும் நாம் விரிவாக காண இருக்கின்றோம். அதாவது இறைநிலையுடைய தன்மைகள், திறங்கள் என்ற நிலையிலே சிந்திக்க இருக்கின்றோம். இறைநிலை என்பது இப்படி சொல்றாங்க மகரிஷினா, வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்று சொல்றாங்க. இது 4 தன்மைகளை பெற்றுள்ளது. இறைநிலையும் இந்த தன்மைகளையும் பிரிக்க இயலாது என்று சொல்றாங்க. முதல்ல நம்ம ஒவ்வொன்னா நம்ம சிந்திக்க இருக்கிறோங்க. வற்றா இருப்பு என்றால் என்ன? அல்ல அல்ல குறையாததைத்தான் நாம் வற்றா இருப்பு என்று சொல்கிறோம். இந்த இறைநிலையானது பிரபஞ்சத்தை தோற்றுவித்து அந்த பிரபஞ்ச தோற்றத்திலே பல தோற்ற பொருட்களை தோற்றுவித்து அந்த தோற்ற பொருட்கள் எல்லாம் அந்த பிரபஞ்சத்திலேயே தோன்றி இயங்கி அதிலேயே மறைந்தும் விடுகிறது. ஆக இங்க தோன்றிய அத்தனை பொருட்களும் வெளியில் எங்குமே செல்லவில்லை அல்லவா? இறைநிலையிலேயே தோன்றி இறைநிலையிலேயே இயங்கி இறைநிலையிலேயே மறைந்தும் விடுகிறது. ஆக இது குறைவுபடாததாக, இதனுடைய இருப்பு குறைவுபடாததாக இருக்கிறது.
அதனாலதான் இதனை வற்றா இருப்பு என்று மகரிஷி சொல்றாங்க. நம்மளுடைய ஒரு புரிதலுக்காக ஒரு பக்கெட்ல நீர் எடுத்துக்கிறோம், அதுல உள்ள ஒரு கப்பை வச்சிடுறோம், அந்த நீரை எடுத்து எடுத்து அந்த பக்கெட்டுக்குள்ளேயே ஊத்தணும்னு வச்சுக்கோங்க. அந்த நீரினுடைய இருப்பு மாறாது அல்லவா, அப்படியே தானே இருக்கும். அதுதான் வற்றா இருப்பு என்று சொல்கிறோம். வடநூலார் இதனை அட்சயம் என்று குறிப்பிடுகின்றனர். அட்சயம் என்றால் பூரணம் என்று பொருள். அடுத்த நிலைக்கு நாம் அடுத்த தன்மையை சிந்திக்கின்றோம். பேராற்றல் என்பதாகும். பேராற்றல் இறைநிலையானது பேராற்றலை கொண்டுள்ளது என்று சொல்கிறோம். இறைநிலையானது தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ளும் பொழுது அதனை தன்னிருக்க ஆற்றல் என்று சொல்கிறோம். அது பிற பொருட்களை சூழ்ந்து அழுத்தும் பொழுது தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்று சொல்கிறோம். இந்த தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால்தான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி அண்டங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள் இவை அனைத்தும் அதில் மிதந்து கொண்டும் அதில் இயங்கிக் கொண்டும் இருக்கின்றன. ஆக இறைநிலையினுடைய இந்த பேராற்றல் தான் பிரபஞ்ச தோற்ற பொருட்கள் அத்தனையையும் தன்னிலே மிதக்க விட்டு கொண்டும் இயக்கிக் கொண்டும் இருக்கின்றது. இப்ப உதாரணத்துக்கு நாம பூமியை எடுத்துக்கிறோங்க. இந்த பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு 15,50,000 மைல் வேகத்தில் ஒரு நாளைக்கு அந்த மைல் வேகத்துல இது சுழன்று வருகிறது. இவ்வாறு இது சுழன்று வருவதற்கு ஒரு உந்து ஆற்றல் தேவையில்லவா? நினைச்சு பாருங்க, ஒரு உந்து ஆற்றல் இருந்தால்தான் அதால சுத்த முடியும். அப்ப இந்த உந்து ஆற்றலை தருவது எதுவென்றால் அந்த இறைநிலையின் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலே காரணமாகும். அதனாலதான் இதனை பேராற்றல் என்று சொல்கிறோம். ஒரு முறை நமது ஆசான் அருட்தந்தையிடம் அறிஞர்கள் பலர் கேட்டதுண்டு. அமெரிக்கால ஒரு கான்பரன்ஸ்ல கேக்குறாங்க, சுவாமிஜி, இந்த பிரபஞ்சத்தில் கோடான கோடி அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் இவையெல்லாம் இருக்கின்றன. இவையை விட ஒன்றுமில்லாத அந்த ஒன்றாகிய அந்த சுத்த வெளியை நீங்கள் ஏன் ஆற்றல் மிக்கது என்று கூறுகிறீர்கள் என்று கேட்டபோது ஆசான் அருட்தந்தை அவர்கள் சொன்னார்கள், இவையெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த இயங்கிக் கொண்டிருக்க பொருள் வல்லமை மிக்கதா அல்லது இதை இயக்கும் ஆற்றல் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்தவெளி ஆற்றல் மிக்கதா என்று கேட்டார்கள். என்று கேட்டு இயங்குவதை விட அதை இயக்குவதுதான் ஆற்றல் மிக்கது என்று சொல்லி மிக அழகாக ஒரு விளக்கம் கொடுத்தார்கள். நம்மளுடைய புரிதலுக்காக நம்ம இப்ப கல்கி அவர்கள் எழுதிய ஒரு உதாரணத்தை பாக்குறோங்க. கல்கி அவர்கள் ஒரு பொன்னியின் செல்வன் என்ற ஒரு கதையை எழுதியிருந்தாரு. அதை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திரைப்படமா வந்தது. இப்ப இந்த திரைப்படத்தை நம்ம எல்லாரும் பார்த்து ரசிச்சோம். அதுல நடிகர்களை நம்ம பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் அது கதாபாத்திரம் மிகச் சிறப்பாக நடித்திருந்தார்கள். இப்ப இந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் யாருன்னு கேட்டா நாம நடிகர்களை சொல்லுவோமா அல்லது இயக்குனரை சொல்லுவோமா அப்படின்னா நாம இயக்குனரைத்தானே சொல்ல வேண்டும். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் தத்தம் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்களில் மிகச் சிறப்பாக நடித்து அவர்கள் சென்றார்கள். ஆனால் இவர்களை எல்லாம் இயக்கிய பெருமை அந்த இயக்குனரையே சாரும். ஆக இவர்களெல்லாம் தோற்றத்திற்கு வந்தார்கள். இந்த தோன்றா நிலையில் இருந்தவர் தான் இயக்குனர் என்பவர். அடுத்து புரிதலுக்காக இன்னொரு உதாரணத்தை பார்க்கின்றோம். நான் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கின்றேன். இந்த நாற்காலியினுடைய எடையோ 2 கிலோ என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு 70 கிலோ என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நான் ஆற்றல் மிக்கவளா அல்லது இந்த நாற்காலி ஆற்றல் மிக்கதா என்றால் இந்த நாற்காலி தான் ஆற்றல் மிக்கது. ஏனென்றால் அது என்னையும் தாங்கிக் கொண்டு தன்னையும் தாங்கிக் கொண்டிருப்பதால் இந்த நாற்காலி தான் ஆற்றல் மிக்கது. எனவே இறைநிலைதான் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருப்பதால் அதுதான் பேராற்றல் மிக்கது என்று மகரிஷி சொல்றாங்க. அடுத்து பேரறிவு என்ற நிலையை நாம சிந்திக்கிறோம். இப்ப இந்த பிரபஞ்சத்துல நடுவுல சூரியன் இருக்கு, அதை சுற்றி 9 கோள்கள் சுழண்டு வருகின்றன. நம்ம சோலார் சிஸ்டம் எல்லாம் படிக்கிறோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அதற்கு கொடுக்கப்பட்ட வட்டப்பாதையில், நீல வட்ட பாதையில் நியதி மாறாமல், காலம் மாறாமல் மிக அழகாக ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளாமல் இது மிக அழகாக நியதி மாறாமல் சுழன்று வரக்கூடிய இந்த இயக்க ஒழுங்கு ஆற்றலைத்தான் நாம் பேரறிவு என்று சொல்கிறோம். இப்ப பாருங்களேன், நடுவுல சூரியன் இருக்கு இல்லையா? இப்ப இந்த சோலார் சிஸ்டத்துல நம்ம பாக்குறோம் சூரியன் இருக்கு. இந்த சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 25 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. இதிலிருந்து 3 கோடி மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய புதன் என்ற கோள் இது தன்னைத்தானே சுற்றி கொள்வது 58 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 58 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. இது சூரியனை சுற்றி வருவதற்கு 88 நாட்களை எடுத்துக்கொள்கிறது.
அடுத்து இந்த சூரியனிலிருந்து 6 கோடி மைல் தூரத்தில் சுக்கிரன் என்ற கோள் இருக்கின்றது. இது இந்த சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவதற்கு 225 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. ஆக இப்படி ஒவ்வொரு கோளா நம்ம பார்த்துட்டு போறோம். இப்படி இருக்கும் பொழுது இவை ஒவ்வொன்றும் அந்தந்த பாதையில் நியதி மாறாமல் இயக்க ஒழுங்காக சுற்றி வரக்கூடிய அந்த இயக்க ஒழுங்கு ஆற்றலைத்தான் நாம் பேரறிவு என்று சொல்கிறோம். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, சென்னையில ஒரு 100 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு சின்ன உரசல் இல்லாமல் நம்மால் வந்துவிட முடியாது. அப்ப இவ்வளவு நட்சத்திரங்கள், இவ்வளவு கோள்கள், அண்டங்கள் இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதாமல் மிகச்சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்க ஒழுங்காற்றல் என்பது பேரறிவு தானே. அடுத்து காலம் என்ற நிலைக்கு வருகின்றோம். மகரிஷி ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த இறைநிலையினுடைய தன்மைகளாக 3 தான் சொல்லியிருந்தாங்க. எதென வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவை தான் சொல்லியிருந்தாங்க. பிறகுதான் இந்த காலம் என்ற தன்மையை அதுல சேர்த்தாங்க. அதுலதான் ஒரு அழகான பாடல்ல சொல்லியிருப்பாங்க, முத்தரமே முத்திரமாய் மலர்ந்த மறைபொருளை அறிவுணரும் என்று ஒரு அழகான அகத்தவ பாடல்ல சொல்லியிருப்பாங்க. அப்ப முத்தரம்னு தான் அங்க கொடுத்திருப்பாங்க. பிறகுதான் இந்த காலம் என்பதை மகரிஷி அதுல இன்க்ளூட் பண்றாங்க. அப்ப இந்த காலம்னா என்ன அப்படின்னு சற்றே சிந்திக்கிறோம். இப்ப ஒரு இறைநிலை என்பது எல்லையற்ற ஆற்றலை பெற்றுள்ளது. இப்ப நம்ம அதை கொஞ்ச நேரம் சும்மா இருன்னா அது இருக்குமா? இப்ப ஒரு குழந்தை இருக்குங்க, ஒரு குழந்தை ஒரு 2 to 3 இயர்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைகிட்ட அப்பா நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கன்னு கையை கட்டிட்டு கம்முன்னு உட்காந்துருன்னு சொன்னா அது உட்கார்ந்துருக்க முடியுமா? அதால முடியாது. ஏன்னா அதுகிட்ட அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. அது குதிக்கும், ஓடும், ஆடும், எல்லாம் பண்ணும். அது போல இந்த இறைநிலை என்பது தன்னகத்தே எல்லையற்ற ஆற்றலை பெற்றுள்ளது. அப்ப இது தன்னகத்தே உள்ள எல்லையற்ற ஆற்றலினால் அது தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கிறது. அவ்வாறு இருக்கும் பொழுது இதைவிட அதால் இருக்க முடியாது என்ற ஒரு நிலை வந்த போது மெல்ல விரிய தொடங்குகிறது. ஆக ஒரு குவிதலுக்கும் ஒரு விரிதலுக்கும் இடையே உள்ள அந்த இடைவெளியைத்தான் நாம் காலம் என்கிறோம். இவ்வாறு ஒரு குவிதலும் விரிதலும் நடைபெறும் போது அங்கு இயற்கை அதிர்வு என்பது ஏற்படுகிறது. இந்த இறைநிலையில் ஏற்படக்கூடிய இந்த இயற்கை அதிர்வு அந்த பிரபஞ்சத்திலும் எதிரொலிக்கின்றது. அதன் காரணமாக பிரபஞ்ச தோற்ற பொருட்கள் அனைத்தும் தரத்திலும் திறத்திலும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இந்த பிரபஞ்சம் மாற்றம் பெறுவதற்கு என்ன காரணம்னா இந்த காலம் என்பதுதான் காரணமாக இருக்கு. இது புலன்களால் உணர முடியாது. இந்த காலம் என்பதனுடைய விகுதியை இன் என்று போட்டு காலன் என்று சிலர் சொல்லுவர். அதனை பெண்பாலாக்கி காளி என்று போட்டு காளி என்று வடநாட்டில் குறிப்பிடுவர். ஆக நாம இதுவரை காலம் என்பதை பார்த்தோம். இறைநிலையின் தன்மைகளாகிய வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் 4ஐ நாம பார்த்தோம். அடுத்து திறன்களை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த திறன்கள் என்பது தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தலறம் என்பதாகும். தன்மாற்றம் என்றால் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது இறைநிலையானது தன்னிலிருந்து தானே கொண்ட மாற்றத்தை தான் தன்மாற்றம் என்று சொல்கிறோம். இறைநிலையானது தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டு இறைத்துகளை தோற்றுவித்து அந்த இறைத்துகளின் கூட்டினால் விண்கள் தோன்றி விண்களின் கூட்டினால் பஞ்சபூதங்களாகி பஞ்சபூதங்களிலிருந்து அண்டங்கள் தோன்றி அந்த அண்டங்களிலிருந்து ஓரறிவு படைத்த தாவரம் முதல் 6 அறிவு படைத்த மனிதன் வரை தோன்றினான் என்று நம்ம தன்மாற்ற சரித்திரத்தை பார்க்கிறோம். திஸ் இஸ் கால்ட் ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று சொல்கிறோம். இப்ப இதுல ஒவ்வொரு பொருளிலுமே உயிரற்ற உயிருள்ள பொருட்கள் எல்லாவற்றிலுமே இறைநிலையினுடைய தன்மைகளை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப இதுக்கும் இந்த பரிணாமத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, பரிணாமத்துல ஒன்றிலிருந்து ஒரு புதிய பொருள் தோன்றிய பிறகு அவற்றுடைய இயக்கங்களுக்கு இடையே எந்த ஒரு ஒற்றுமையும் இருக்காது. ஆனால் இந்த தன்மாற்றம் என்பதுல ஒவ்வொன்றிலுமே இறைநிலையுடைய தன்மைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதனாலதான் மகரிஷி இதுல இங்க தன்மாற்றம் என்ற ஒரு அழகிய சொல்லை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. செல்ஃப் டிரான்ஸ்பர்மேஷன் என்று சொல்றாங்க. ஒன்றிலிருந்து ஒன்று மாறிக்கொண்டே செல்கிறது. அடுத்ததாக இயல்பூக்கம் என்ற நிலைக்கு வருகிறோம். இயல்பூக்கம் என்றால் இறைநிலையானது எழுச்சி பெற்று காந்தமாகி இயக்க ஒழுங்கு, இயக்க நியதி என்ற அறிவுமயமான செயல்பாட்டினால்
உயிரற்ற பொருட்களாகவும் உயிருள்ள பொருள்களாகவும் தன்மாற்றம் பெற்று அவற்றில் அக அறிவாக இருந்து தேவை சூழ்நிலைக்கு ஏற்ப வடிவமும் குணங்களும் பெற்று தன்னியக்க சீர்மையோடு நடத்தும் இந்த தன்மையைத்தான் நாம் இயல்பூக்கம் என்று சொல்கிறோம். இப்ப ஒண்ணும் இல்லைங்க, இப்ப செவுத்துல பள்ளி போயிட்டு இருக்கு இல்லைங்களா, அது திடீர்னு தண்ணியில விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. உடனே அது என்ன பண்ணும், அது இதுவரை இந்த தண்ணியில நீந்தினதுல அது போனதும் இல்லை. அப்ப இது விழுந்தவன என்ன பண்ணும், உடனே நீந்தி அது தண்ணிலே தான் கொண்ட ஒரு மேம்பாட்டை அடைந்து விடுது. அந்த சூழ்நிலையிலிருந்து தன்னை காப்பாத்திக்கணுமே, அதனால அது நீந்தி வெற்றியை பெற்று விடுகிறது. நீந்தே அது தன்னுடைய ஊக்கத்தை பெற்று தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்கிறது. இது வந்துங்க, இதே போல நாம இந்த இதுல பாக்குறோங்க, தாவரங்கள்ல இந்த இயல்பூக்க விந்தைகள் அப்படிங்கிற நிலையில நாம சில தாவரங்களை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த நிலைக்கு போறோம். இயல்பூக்க விந்தைகள்ங்கிற இதுல சொல்றாங்க, இந்த குளிர்காலத்துல இருக்கக்கூடிய குளிர் பிரதேசங்கள்ல இருக்கு இல்லைங்களா, அந்த தாவரங்கள்லாம் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, குளிர்காலம் ஆரம்பித்த உடனே என்ன பண்ணும், இந்த இலைகள் எல்லாம் உதுத்துட்டு அதுல இருக்க சத்தம் முழுக்க இந்த தண்டுகள்லையும் கிளைகள்லையும் சேமிச்சு வச்சுட்டு இலை உதுந்துடும். இப்ப இந்த தண்டும் கிளையும் அந்த குளிர்ல காயாம இருக்கணுமே, அதுக்காக என்ன பண்ணும், அது தன்னிலே தான் மேம்பாடு அடைந்து ஒரு மரப்பட்டையை கொண்டு அந்த உடலை மறைச்சுக்கும். இப்ப இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு போன உடனே திருப்பி இலைகள் துளிர்க்க ஆரம்பிக்கும். நல்ல வசந்த காலம் வந்தோடனே இலைகள் துளிர்த்து அடுத்து வாழ்வில் அடுத்த நிலைக்கு போகணுமே, உடனே பூக்களை தோற்றுவிக்கும். அந்த பூக்கள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, வண்ணமயமாக தேனை வைத்து நறுமணமுக்க மலர்களை தோற்றுவிக்கும். ஏன்னா அப்பதான் அயல்மகர்ந்த சேர்க்கை என்பது நடைபெறுவதற்கு எளிதாக இருக்கும். இப்ப இந்த நறுமணமிக்க மலர்களை பார்த்தாதான் இந்த வண்டுகள் எல்லாம் இந்த பூவை நோக்கி வரும். வண்ணங்கள் பலவித வண்ணங்கள் இருந்தாதான் தேன் சுட்டி குருவி போன்ற பல பறவைகள் இந்த பூவை நோக்கி வரும். அப்ப இவையெல்லாம் அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சும் போது அவற்றுடைய மூக்கிலோ கால்களிலோ உடற்பகுதிகளிலோ அங்க இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூள் என்று சொல்லக்கூடிய போலன் கிரைன்ஸ் ஒட்டி கொள்ளும். இது வேறொரு பூவை நாடி செல்லும் பொழுது இதில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூள் அந்த பூவினுடைய பெண் உறுப்பில் சேர்ந்து கைனீசியத்தில் சேர்ந்து அங்கு ஒரு கருவுறுதல் நடைபெற்று கனிகளை தோற்றுவிக்கும். அப்ப இந்த அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்காக அந்த பூக்கள் எல்லாம் எவ்வளவு இயல்பூக்கத்தை பெற்று வண்ணமிக்கதாகவும் மனம் மிக்கதாகவும் தேன் மிக்கதாகவும் மாறிடுச்சு பாருங்களேன். இப்ப இந்த கனி வந்துருச்சுங்களா, இந்த பூ ஆயிடுச்சு. பூ வந்து அடுத்து கனியை தோற்றுவிக்குது. இந்த கனி வந்து ரொம்ப அப்படியே சதைப்பட்டு இல்லாம இருந்தா எந்த விலங்கும் சாப்பிடாது, எந்த பறவையும் சாப்பிடாது. அதனால இது என்ன பண்ணும்னா சதைப்பற்றுள்ள பழங்களை தோற்றுவிக்கும். இத விலங்கோ பறவைகளோ சாப்பிட்டுட்டு என்ன பண்ணும், அந்த கொட்டைகளை எங்க போகுதோ அங்க போய் போட்டுடும். அப்பதான் அந்த தாவர இனம் என்பது பரவ முடியும். அப்ப எவ்வளவு ஒரு சிறப்பு பாருங்க. இறைநிலை ஒவ்வொன்றுக்குள்ளிருந்தும் அது சூழ்நிலைக்கு தகுந்தமாறு அவை நடப்பதற்கு தன் வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு தகவமைப்பை கொடுத்து இயல்பூக்கத்தை தருகிறது என்று நாம் காணும் போது நமக்கு வியப்பாக இருக்கிறது தானே. அடுத்து நாம கூறுதல் அறம் என்ற திறனை நோக்கி செல்கின்றோம். கூறுதல் கூட்டல் அறம் என்று சொல்லப்படுவது நுண்ணிய அறிவுடைய செயல் விளைவு நீதி என்று சொல்கிறோம். அதாவது எல்லாவற்றிலும் இறைத்தன்மை இருப்பதை உணர்ந்து, இறைவன் இருப்பதை உணர்ந்து எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு விளைவு உண்டு என்ற விளைவறிந்த என்ற அதாவது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு உண்டு என்ற இறைநீதியை உணர்ந்து யாருக்கும் துன்பம் செய்யாமல் வாழக்கூடிய அந்த உயரிய நிலைதான் விளைவறிந்த விழிப்பு நிலை என்பது. இப்ப பாருங்களேன், நாம சொல்றோம் இந்த விளைவறிந்த விழிப்பு நிலையை தான் நம்ம இறை உணர்வுன்னு சொல்றோம். இந்த இறை உணர்வும் அறநெறியும் சேர்ந்ததுதான் கூர்தலறம் என்று சொல்லப்படுவது. இது எப்படி நாம எல்லாவற்றுக்குள்ளும் இறைத்தன்மை இருப்பதை உணர்வது சாதாரண மனிதனால் முடியுமான, ஞானிகளால் எளிதாக முடியும். நம்ம மகாகவி பாரதி சொல்லுவார் இல்லையா, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொல்லுவார். அவருக்கு தெரிஞ்சது ரெண்டு ஜாதி தான், உயிருள்ள ஜாதி உயிரற்ற ஜாதி. காக்கை குருவியும் உயிருள்ள ஜாதி, நானும் உயிருள்ள ஜாதி. நீல் கடலும் மலையும் அணுக்களின் கூட்டம், நானும் அணுக்களின் கூட்டம். இந்த இரண்டு மட்டும்தான் நம்ம மகானுக்கு பாரதியாருக்கு தெரிஞ்சிருக்கு.
அது போலதாங்க எல்லாவற்றிலும் இறைத்தன்மையை உணரக்கூடியவராக இருந்திருக்கிறார். நம்ம வள்ளலார பாக்குறோம். நம்ம வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. ஒரு தடவை ஒரு அன்பர் வள்ளலாரை பார்ப்பதற்காக வர்றாரு. வரும்பொழுது என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்ப ஐயா நீங்க கிளம்பிடுவீங்கன்னு நான் வேக வேகமா வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்தையா அப்படின்னு சொல்றாரு. வாங்கன்னு சொல்லிட்டு உடனே வள்ளலார் அந்த அறையை விட்டு வெளியேறி, அந்த வண்டியை இழுத்து வந்ததல்லவா குதிரை, அது எவ்வளவு தாகத்தோடு இருக்குமோ என நினைத்து ஒரு வாளியில கொண்டு போய் தண்ணிய வச்சாங்களாம். அப்ப எல்லா உயிரினத்திலும் தன் இரக்கத்தை காட்டக்கூடிய உயர்ந்த மகான்கள் இருந்திருக்கிறார்கள் அல்லவா. சரி, இதுவரையும் நாம என்ன பார்த்தோம்? பூஜ்யத்தின் ராஜ்யம் என்ற தலைப்புல இறைநிலையின் தன்மைகள், அதன் வளங்கள், அதன் திறங்கள் என இவ்வாறாக பல தலைப்புகள்ல நாம சிந்திச்சோம். இப்ப நம்மளுடைய 6வது அறிவு நம்மளை கேட்குது, இதையெல்லாம் நான் தெரிந்து கொள்வதால் எனக்கு என்ன பயன் என்று கேட்போம் அல்லவா. மகரிஷியினுடைய இந்த வார்த்தைகளை இங்க கவனிக்கிறோம். ஒருவர் ஆன்மீக வாழ்வில் சிறந்த விளக்கம் பெறும்போதுதான் அவருடைய வாழ்வு நலமாகவும் பலமாகவும் இருக்கும் என்கிறார். அப்ப இந்த 6வது அறிவு பெற்ற மனிதனாகிய நாம் ஒவ்வொருவருமே என்ன நினைக்கிறோம்? பிரச்சனைகள் இல்லாத அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையைத்தான் வாழ விரும்புகிறோம் அல்லவா. இப்ப இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் நாம என்ன பண்ணணும்? இந்த அமைதியை நமக்கு வேணும். இந்த அமைதியை தருவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறை உணர்வு தான் தருகிறது என்று மகரிஷி அறுதியிட்டு கூறுறாங்க. அறநெறியும் இறை உணர்வுமே கர்மயோகியத்தினுடைய மிக முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. அதுலயும் மகரிஷி அகத்தவம் ஒன்றினால் மட்டுமே இந்த 6வது அறிவு பெற்ற மனிதன் மன அமைதி பெற முடியும் என்று அறுதியிட்டு கூறுகிறார்கள். ஏன்னா இந்த நம்ம அவ்வை பிராட்டி கூறுவது போல, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்று சொல்வது போல, இந்த கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறவியை நாம் சிறப்பானதாக, அமைதியானதாக, மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அல்லவா. அதற்குதான் மகரிஷி இந்த அகத்தவத்தை கொடுத்திருக்கிறாங்க. மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர்கள் தான் இந்த மனிதன் என்பவன். அப்ப நீங்க எங்கிருந்து தன் மூலமாகிய இறைநிலையை உணரும் வரை இந்த 6வது அறிவு பெற்ற மனிதனுக்கு மன அமைதி என்பது இருக்காது என்று சொல்றாங்க. அப்ப இந்த அகத்தவத்துல என்ன நிகழுது அப்படிங்கிறத சற்றே நாம சிந்திக்கிறோங்க. இந்த அகத்தவத்துல மகரிஷி மட்டும் இல்ல, பல மகான்களும் அது சொல்லி இருக்கிறாங்க. யாருன்னா, நம்ம திருமூலர் எப்படி சொல்றாருன்னா, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ஜிக்கத்தான் இருந்தானே என்று சொல்கிறார். நமது வள்ளுவ பெருந்தகையோ தவம் செய்வார் தங்கருமம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசைக்குட்பட்டு என்று சொல்றாங்க. அப்ப இந்த தவத்தினுடைய நிகழ்வை பத்தி நம்ம பாக்குறோங்க. எல்லாருக்குமே இந்த மூலாதாரத்துல குண்டம் என்ற நெருப்பு இருக்கிறது. இந்த நெருப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் இல்லையா. அப்ப நீருன்னா மேலேந்துதான் கீழே ஓடும். அது நெருப்பு என்பது கீழிருந்து மேலே செல்லக்கூடியது. இப்ப இந்த குண்டம் என்ற நெருப்பு மேலாக செல்லும் பொழுது, மேல் நோக்கி செல்லும் பொழுது நமது வாழ்க்கை என்பது மேன்மை அடையும். அதாவது இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய இந்த குண்டமானது சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், மனாகதம், விஷுப்தி, ஆக்னா, துரியம் என்று பெரிய கமண்டலம் என்று வரிசையா இதுவரையும் சுத்த வெளி வரை போகும் பொழுது நமது வாழ்க்கை மேன்மையுடையதாக இருக்கும். அவ்வாறு இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையிலேயே உழண்டுகிட்டு நாம இருக்கும் பொழுது இந்த குண்டம் என்ற நெருப்பு அந்த மூலாதாரத்திலேயே இருந்து பயனற்று போய்விடும். அப்புறம் இன்னும் அடுத்த இந்த தவத்துக்கு பாக்குறோங்க, இந்த மன அலைச்சூழலை இதுல நம்ம குறைக்கிறோம் இல்லைங்களா. நம்ம பீட்டா நிலையில இருந்து 14 to 40 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் என்ற நிலையில இருந்த நாம சாதாரணமா இந்த லௌகீக வாழ்க்கையில அப்படிதான் மனித மனம் இயங்கி கொண்டிருக்கிறது. அவற்றை மெல்ல நாம திருப்பி என்ன பண்றோம்னா, அந்த அலைச்சூழலை குறைத்து மனதை உயிரின் மீது வைத்து நாம தவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த மனதை உயிரின் மீது வைத்து தவம் இயற்றும் பொழுது இந்த மனம் என்பது அங்கு குவிகின்றது. பிறகு என்ன பண்றோம், மெல்ல அந்த மனதை மெல்ல துரியத்துக்கு கொண்டு போறோம். முதல்ல குவித்தோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஒன்றை செய்கின்றோம். இங்கு உயிர் உயிராக ஒடுங்கி நிற்கின்றது.
இப்ப இந்த அந்த ஆக்னியிலையும் துரியத்திலையும் மனமானது ஆல்பா நிலையில் செயல்படுகிறது. அதாவது 7 to 13 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் என்ற நிலையிலே ஆல்பா நிலையிலே செயல்படுகிறது. இப்ப மனதை என்ன பண்ணிட்டோம்? முதல்ல குவித்தோம், பிறகு மெல்ல ஒன்றச் செய்தோம், பிறகு என்ன செய்ய போறோம்? மெல்ல மேல உயர்த்த போகிறோம். துவாதசங்கம், சந்திரன், சூரியன், பேரியக்க மண்டலம் என்று உயர்த்தி கொண்டே செல்கிறோம். பிறகு மனதை விரிந்து 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 பிரபஞ்சத்தின் எல்லை வரை நாம கொண்டு போறதுக்கு முயற்சி செய்யறோம். பெரியக்க மண்டலம், இந்த நிலையிலே மனமானது 4 to 7 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் என்ற நிலையிலே தீட்டா நிலையிலே செயல்படுகிறது. இப்ப மனம் விரிகிறது. குவிந்த மனம் ஒன்றி உயர்ந்து பிறகு இப்பொழுது விரிந்தது. அடுத்து இந்த துரியாதீத நிலையிலே அடக்கம் பெறுகிறது, கலந்து விடுகிறது, இறைநிலையோடு இரண்டர கலந்து விடுகிறது. இந்த துரியாதீத நிலையிலே 1 to 3 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் என்ற டெல்டா நிலையிலே மனம் இயங்குகின்றது. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, எப்படியெல்லாம் இந்த மனதிற்கு பயிற்சியை கொடுத்துட்டு மன அலைச்சலை குறைச்சி 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 நாம அந்த இறைநிலையை உணர்கிறோம். அதனாலதாங்க நம்ம அந்த இறைநிலையை தினம் நாம அந்த இறை உணர்வு பெறும் பொழுது, இந்த அகத்தவம் ஆற்றும் பொழுது அந்த இறைநிலையினுடைய தன்மைகள் நம்முள்ளும் வெளிப்படும். அந்த அன்பும் கருணையும் நம்முள்ளும் மேலோங்கும். அதனாலதான் நம்ம வீரத்துறவி விவேகானந்தர் சொல்லுவார், எப்பொருளை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாவே நம்ம மாறிடுவோம்னு சொல்லுவாங்க. நம்ம தாசான அருட்தந்தை அவர்களும் அப்படித்தான் சொல்றாங்க. எப்பொருளை, எச்செயலை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினும் ஆற்றங்கானும் இப்பெருமை இயல்புக்க நியதியாகும் என்று சொல்றாங்க. அதனால நாளும் நாம் அகத்தவம் இயற்றும் போது இறைநிலையின் தன்மைகள் நமக்கும் வரத் தொடங்கும். அதனாலதாங்க நம்ம மனவளக்கலையிலே 4 அடிப்படை தவங்கள், 5 சிறப்பு தவங்கள் கற்பிக்கப்படுகின்றன. அவற்றிலும் மிக உயர்வான தவமாக நாம் சொல்லுவது துரியாதீத தவம். மகரிஷி அதை ஒரு மாபெரும் புதையல் என்று சொல்றாங்க. அந்த நிலையில நாம ஒன்ற இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே மனம் வெளிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் எங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கிய அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் காணும் தெய்வம் என்று மிக அழகாக அந்த பாடலை கொடுத்திருப்பாங்க. அடுத்து நாம தவத்தினுடைய பெருமையை பார்த்துட்டோம். நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கர்ம யோகத்துல 2 பின்பற்றப்படுதுன்னு. இறை உணர்வை பற்றி சிந்தோம். அடுத்த அறநெறிக்கு வருகின்றோம். அறநெறி என்ற நிலையில ஒழுக்கம், கடமை, ஈகை இவற்றை பற்றி மகரிஷி சொல்லியிருக்காங்க. ஒழுக்கம்னா நம்ம வள்ளுவர் பெரும்பதை சொல்றாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்லியிருக்காரு. நம்ம ஆங்கிலத்துல ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட், if health is lost something is lost, if character is lost everything is lost என்று சொல்லுவாங்க. அப்ப எல்லாருமே இந்த ஒழுக்கத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. நமது ஆசானுடைய பாங்கே வித்தியாசமானது இல்லையா? மிக அழகாக சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, ஒருவர் தனது எண்ணம், சொல், செயலால் தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் விளைவிக்காத நிலையில் வாழக்கூடிய அந்த உயரிய நிலைதான் ஒழுக்கம் என்று நமது மகரிஷி கூறியிருக்காங்க. அடுத்து கடமை என்பதை பற்றி சிந்திக்கிறோம். 5 வகை கடமைகளை மகரிஷி அழகாக எடுத்துரைக்கிறார். அந்த 5 வகை கடமைகள் என்பது தான், தன் குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்பதாகும். அதாவது நாம மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருமே சமுதாயத்திற்கு கடன் பட்டிருக்கிறோம். நாம பெற்ற கடனை திருப்பி செலுத்துவதற்காகத்தான் இந்த மனித பிறவியவே நம்ம எடுத்திருக்கிறோம். அப்படி நினைக்கும் பொழுது நம்மளுடைய கடமைகளை, ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை, தன் குடும்பத்துக்கும் தன் சுற்றத்துக்கும் ஊருக்கும் உலகுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை ஒன்றோடு ஒன்று கெடாதவாறு நாம் கடமையாற்றி சிறப்பாக வாழ வேண்டும். அடுத்த நிலைக்கு வருகிறோம். ஈகை என்பது,
ஈகை என்பதை மகரிஷி எப்படி சொல்றாங்கன்னா, வள்ளுவ பெருந்தகை சொல்லுவது கூட மகரிஷி சொல்லுவதும் அதேதான் கிட்டத்தட்ட. ஆனா எப்படி சொல்றாங்கன்னா, வள்ளுவ பெருந்தகை சொல்றாரு, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று சொல்றாங்க. மகரிஷி சொல்றாங்க, நம்மால் முடிந்தவரை பொருள் உதவி செய்யுங்க. கர்மயோக நெறியில ஒரு நெறி என்னன்னா, நம்மளுடைய வருமானத்துல 1% ஈகையாக கொடுக்கணும் அப்படிங்கறதுதான். அதே மாதிரி நம்ம இதுல மட்டும் இல்லைங்க, எல்லா மதத்திலையும் சொல்லியிருக்கு. நம்ம இஸ்லாத்துல கூட என்ன சொல்றாங்கன்னா, 2.5% நீங்க ஈகையாக பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இப்ப மகரிஷி சொல்றாங்க, நம்மளுடைய பொருளையும் கொடுங்க, அதோடு அல்லாமல் நம்மளுடைய ஆற்றலையும் பிறருடைய துன்பம் களைவதற்கு உங்களால் முடிந்தவரை உதவி செய்யுங்கள் என்று சொல்றாங்க. சரிங்க. இப்ப நாம என்ன பார்த்துட்டோம்னா, இந்த கர்மயோக நெறியில என்ன சொல்றாங்கன்னா, அறநெறி வாழ்க்கையும் இறை உணர்வும் தான் முக்கியம் என்று சொல்லியிருக்காங்க. இப்ப இதே கர்மயோகம் எதை சொல்லுதுன்னா, 2 தத்துவங்கள் அதுக்குள்ள இருக்கு. ஒண்ணு விளைவறிந்த விழிப்பு நிலை, மற்றொன்று நன்றி உணர்வு என்பதாகும். இப்ப இந்த விளைவறிந்த விழிப்பு நிலைனா நம்ம இப்ப பார்த்தோம். என்னது? எல்லாவற்றிலும் இறைத்தன்மை இருப்பதை உணர்ந்து, நான் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு விளைவு உண்டு என்ற இறைநீதியை உணர்ந்து, யாருக்கும் துன்பம் செய்யாமல் வாழக்கூடிய அந்த உயரிய நிலைதான் நாம் விளைவறிந்த விழிப்பு நிலை என்று சொல்கிறோம். இப்ப பாருங்க, நான் ஒரு கையை தட்டுறேன். கையை தட்டியது நான், இந்த சத்தமாக வந்த அந்த விளைவை இறைநிலை கொடுத்தது என்ற இறைநீதியை நாம் உணர வேண்டும். அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம பயப்படுவோம். ஒவ்வொரு செயல் செஞ்சாலும் இதை செஞ்சா எனக்கு ஒரு பதில் வந்துடுமே, எனக்கு ஒரு விளைவு வந்துடுமே அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு அவேர்னஸ் வரும். அததான் விளைவறிந்த விழிப்பு நிலை என்று சொல்கிறோம். அடுத்து நன்றி உணர்வு என்பது, இந்த மனித மனம் இருக்கு பாத்தீங்களா, நமக்கு கிடைச்ச எதுக்குமே நாம நன்றி சொல்லவே மாட்டோம். கிடைக்காத ஒன்றை பத்தி நாம ஏக்கப்படுவோம், வருத்தப்படுவோமே தவிர, கிடைத்த ஒன்றுக்காக நாம் என்றுமே நன்றி செய்வதே இல்லை. ஆனால் நன்றி சொல்ல வேண்டும், நன்றி உணர்வு இருக்க வேண்டும் நமக்கு. அதுதான் வள்ளுவ பெருந்தகையும் சொல்றார், நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றைய மறப்பது நன்று என்று சொல்றாங்க. நம்ம ஃபாரின்ல ஒரு இன்டர்வியூல ஒரு டாக்டர் சொல்றாருங்க, எப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லா டாக்டரும் இருப்பாங்க, ஆனா இந்த டாக்டர் ஆபரேஷன் பண்ணா மட்டும் 100% சக்சஸா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, பல பேஷண்ட் மாத கணக்குல வெயிட் பண்ணி இருந்து இவரு தான் ஆபரேஷன் பண்ணணும்னு இவரோட அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு இன்டர்வியூல இவர்கிட்ட கேட்கறாங்க, டாக்டர் வாட்ஸ் சீக்ரெட் பிஹைண்ட் யுவர் சக்சஸ் என்று கேட்ட போது அப்ப அவர் சொன்னாருங்க, எனக்கு ஒண்ணும் பெரிதா தெரியல, அவங்கள மாதிரிதான் நானும் படிச்சிருக்கேன், அவங்கள அளவுக்குதான் எனக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா ஒண்ணு நான் வித்தியாசமா செய்யறேன், என்னன்னா நாளும் நான் இரவு படுக்க போவதற்கு முன்னர் முழங்காலிட்டு எனக்கு இறைவன் கொடுத்ததற்காக நான் நன்றி சொல்லுவேன். தேங்க்யூ காட், தேங்க்யூ காட், தேங்க்யூ காட், தேங்க்யூ ஜீசஸ் என்று 1 மணி நேரம் நான் இறைவனிடம் எனக்கு கொடுத்த அனைத்துக்குமாக நன்றி 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 என்று சொல்லிவிட்டு பிறகுதான் உறங்கச் செல்வேன் என்று சொல்றார். ஒருவேளை அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்குமோ என்னவோ என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்ப பாருங்க, இந்த நன்றி உணர்வு என்பது நமக்கு இருக்கணும். அப்பதாங்க நம்ம சிறப்பாக வாழ முடியும். சரிங்க, இப்ப நம்ம சிந்தனையினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். இந்த இறுதியில ஒரு கதையை சொல்லி நிறைவு செய்யலாங்க. ஒரு ஊர்ல ஒரு 2 நண்டு இருந்துச்சுங்க. 2 நண்டும் இந்த கடற்கரையில நிக்கும். தினமும் காலையில இந்த கடற்கரையில நிக்கும். அப்ப முதலாவது நண்டு சொல்லும் 2வது நண்டு கிட்ட, நான் போய் என்னுடைய ஃப்ரெண்டான கடல்கிட்ட பேசிட்டு நான் அப்புறமா என்னுடைய வலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லும். அப்ப 2வது நண்டு சொல்லும், நீ எதுக்கு தினம் அந்த கடல்கிட்ட போய் பேசிட்டு அப்புறம் எதுக்கு நீ போற, டைம் வேஸ்ட். இப்ப பாரு, நான் நேரா என்னுடைய வலைக்கு போய் நான் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அது போய்விடும். போன போது இந்த முதல் நண்டு திரும்பி பார்க்கும். பார்த்தா அந்த 2வது நண்டு நடந்து சென்ற கால் சுவடு தெரியும். அது போய் அது வலைக்குள்ள பதுங்கிடுச்சு. இது அப்புறமா போய் கடலை பார்த்துட்டு கடல்கிட்ட ஆஸ் யூஷுவல் பேசிட்டு அளவலாவி விட்டு இது என்ன பண்ணும்னா தன்னுடைய வலைக்கு போகும். அவ்வாறு அது திரும்பி வரும் பொழுதும் சென்ற போதும் இந்த கால் சுவடு இருக்கு பாத்தீங்களா, அதையெல்லாம் இது என்ன பண்ணும், கடல் அலை அதை அப்படியே அடிச்சிட்டு அதை மறைச்சிடும். இது போய் பதுங்கிடும். அது வலைக்குள்ள போய் படுத்துரும். இப்ப சற்று நேரத்துல அங்க ஒரு நரி வருது, நல்ல பசியோட வருது. வரும்பொழுது ஏதாவது உணவு கிடைக்காதா என்று அந்த கடற்கரை ஓரமாக நடந்து கொண்டிருக்கிறது.
அப்ப அது கண்ணுக்கு இந்த கால் சுவடு தெரியுது. இது அப்படியே ஃபாலோ பண்ணி இந்த 2ஆம் ஆண்டு நடந்து போச்சு பாருங்க. அந்த கால் சுவடை ஃபாலோ பண்ணி போனா அந்த வலைக்குள்ள அந்த நண்டு இருக்கும். அதை பிடிச்சு அது சாப்பிட்டுட்டு வேற ஏதாவது உணவு கிடைக்குதா என்று அது வழியாக நடந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனால் முதலாவது நண்டு சென்ற சுவடு, கால் சுவடு அதுக்கு கிடைக்கல. அதனால அதால பிடிக்க முடியல. ஏன்னா அதுதான் இந்த கடல் அலை மறைச்சிருச்சே. அப்ப இது போயிட்டு இருக்கும். இப்ப இந்த கதை என்ன கூறுதுன்னா, இந்த கடல் என்பது தன்னுடைய நண்பனான இந்த முதலாவது நண்டுகை உயிரை காப்பாற்றியது. உயிர் காப்பான் தோழன் என்பதற்கு இலக்கணமாக இந்த கடல் நடந்து கொண்டது என்பதுதான் இந்த கதையை ஜெனரலா சொல்லக்கூடிய இந்த கதை. இந்த கதைய நாம இன்றையோடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி நம்ம வேதாத்திரிய சிந்தனையோடு நாம சிந்திக்கிறோங்க. இந்த 2வது நண்டு என்பது இந்த லௌகீக வாழ்க்கையில் உழண்டு கொண்டிருக்கக்கூடிய சாதாரண மனிதன். இந்த முதலாவது நண்டு என்பது நாளும் அகத்தவமாற்றி இறை உணர்வு பெறக்கூடியது. அப்ப இந்த அகத்தவம் ஆற்றி இறை உணர்வு பெறக்கூடிய இந்த முதலாமவன் அது என்ன பண்ணுது, இது போய் கடலோட பேசுது அந்த முதலாவது நண்டு. இப்ப எப்படி இந்த முதலாவது நண்டு அந்த கடலோடு பேசி வரும் பொழுது அதனுடைய கால் சுவடுகளை இந்த கடல் அலை மறைத்து விட்டதோ, அழித்து விட்டதோ, அதே போல இந்த முதலாம் அவன் என்று சொல்லக்கூடிய நாம் இந்த இறைநிலையை உணர்ந்தவர்கள் இறையை தினமும் தரிசித்து விட்டு வரும் பொழுது அவர்களுடைய பாவ பதிவுகளை அந்த இறைநிலை என்பது அழித்து விடும் என்ற இந்த நிலையில இந்த கோணத்துல நாம இந்த கதையை நாம எடுத்துக்கலாங்க. அப்ப நம்ம சிந்தனையினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். இதுவரை இறைநிலையின் பூஜ்ஜியத்தின் ராஜ்யம் என்ற தலைப்புல இறைநிலையினுடைய பல்வேறு தன்மைகளையும் பல்வேறு திறங்களையும் பண்புகளையும் பெருமையையும் மதிப்பையும் நாம சிந்திச்சோங்க. இப்ப நாம் நாளும் அகத்தவம் இயற்றும் பொழுதுதான் இறைநிலையின் தன்மைகளை பெற்று நமக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய நமக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய இறை ஆற்றலை நாம் உணர்ந்து நாமும் மேன்மை அடைந்து நமது வாழ்வில் நாமும் மேன்மை அடைந்து நம்மை சுற்றியுள்ள சமுதாயத்தையும் வழிநடத்தி அவர்களுக்கும் நம்மால் ஆன உதவிகளை செய்து மனவளக்கலையை பயிற்றுவித்து நாம் மேன்மையடைவோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். இதுகாலம் செவிமடுத்த அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக ராஜாராமன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ராஜாராமன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா கிட்ட பேசலாங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ராஜாராமன் சென்னை பழவந்தாங்கிலிருந்து பேசுறோமா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான இறை உணர்வு அறநெறியை பத்தி உண்மையான வகுப்பை எடுத்து மறைந்தது. நல்ல தகவலாம் கொடுத்தீங்க. 2-3 பொது விஷயங்கள் நான் உங்களுக்கு கத்துக்கிட்டேன். சத்தம் அது குறைக்கணும்னு. இப்ப பரவாயில்ல. இந்த இறை உணர்வு அறநெறிக்கு நீங்க ஒரு வருட விளக்கம் ரொம்ப திருப்தியா இருந்தது எனக்கு. அதாவது இறைநிலையை இயற்கையை பற்றி அறிவது இறை உணர்வும் சமுதாயத்தை பற்றி அறிவதற்கு அறநெறியும் சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப எனக்கு என்ன ஒரு கேள்வினாக்க, இப்ப இந்த இறை சம்பந்தமா இறைநிலை இறைஞானம் இதெல்லாம் சொல்றோம். ஆனா நம்ம பழக்கத்துல நம்ம ஏன் இப்படி தனி மாதிரி இறைக்கிற, ஏன் பணத்தை இறைக்கிறேன்னு சொல்றோம். இந்த இறைக்கு அந்த இறைக்கு என்ன வித்தியாசம் ஐயா? இந்த சவுண்ட் ஆடியோ கிளியராவே இல்லையா? எக்கோ கேட்டுட்டே இருக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. பேசுனது கேக்குதுமா? அம்மா கேக்குது, ஆனா கிளியரா இல்லையாம்மா? உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுமா, சொல்லுங்கம்மா. அதான் இறை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களாமா? ஆமாமா. அதுக்கும்
ஏதாவது இறைச்சிடுறோம் இல்லையா, அது இறைச்சிடுறாங்க இல்லையா, அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேக்குறாருமா ஐயா. அது எதுக்கு அது மாதிரி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. இறை உணர்வும் இறைநிலை சொல்லுங்க ஐயா. மறுபடியும் கேட்கட்டுமாமா? கேளுங்கம்மா, கேளுங்கய்யா. சவுண்ட் வருதுமா, இங்க இருந்து சவுண்ட் வருது. கொஞ்சம் சத்தமா கேளு, பேசுங்க ஐயா. அதாவது நீங்க இறை உணர்வு பத்தி ஞானம் பத்தி பேசுறீங்க, நன்னானது. என்ன கேள்வினாக்கா, இந்த இறை சம்பந்தப்படுத்தி லௌகிகமா வாழ்க்கை என்னன்னா, ஏன் அப்படி பணத்தை தனி மாதிரி இறைக்கிறேன்னு சொல்றோம். இந்த இறைக்கும் அந்த இறைக்கான வித்தியாசங்கிறான். பழத்தை தண்ணி மாதிரி இறைக்கிறாங்களா ஐயா? அப்படின்னு சொல்றேன் வழக்கத்துல. நான் கேட்டது புரிஞ்சா உங்களுக்கு? அதுதான் எனக்கு ஆடிபிளாவே இல்லைங்க. அதாவது சவுண்ட் கேக்குது, ரொம்ப ஒரு மாதிரி இதா இருக்கு. இங்க ப்ராப்ளம். ஆமா, பணத்தை வந்து தண்ணி மாதிரி இறைக்கிறாங்க, அதுக்கும் இறைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றாங்க. இறை உணர்வுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்ப இறைநிலை, இறை அப்படின்றோம் இல்லையா, இறைநிலையே இறைவன் அப்படின்றோம். அப்போ தனிப்பட்ட முறையில பணம் செலவு பண்ணும்போது இந்த பணத்தை தண்ணி மாதிரி இறைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தை. அதுக்காக கேக்குறாரு மாதிரி என்ன, அப்படி எதுக்கு அது மாதிரி சொல்றாங்க அப்படின்னு. எங்கும் இறைந்து இருப்பதை தான் நாம் இறைநிலை என்று சொல்கிறோம் ஐயா. எல்லாம் எடுத்து இப்ப எல்லாருக்கும் கொடுக்கறதுனால தண்ணி மாதிரி இறைக்கிறத அப்படி சொல்லலாங்க ஐயா. சரிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, அது என்னம்மா இங்க நீ யார் பேசினாலும் எக்கோ அடிக்குது, எனக்கெல்லாம் கிளியரா இருக்கு, என்னன்னு தெரியல. நன்றிமா, முடிஞ்சா பாப்போம், இல்லைன்னா அடுத்த போன்ல கூட கேட்டுக்கிறேன். பக்தி ஞானம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க, பக்திக்கும் ஞானத்துக்கும். ஆனா ஞான மார்க்கம்ங்கிறது சூரியன் அப்படின்னு சொன்னீங்க. சூரியன்ல இருந்து சூரியன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா பக்திக்கு பல வழிகள் சொன்னாலும் அந்த பக்தி எதை பிடிக்கிறது? நம்ம அந்த பக்தியை விட ஞானம் தான் கனி. அந்த சூரியனுக்கு ஞான மார்க்கம் சூரியன் அப்படின்னு சொன்னீங்க. பக்தி மார்க்கத்தை என்ன சொல்றது? அப்படி அதுக்கு என்ன எனக்கு அந்த இடம் அந்த கொஞ்சம் இந்த டிஃபரன்ஸ் விளக்குனீங்கன்னா நல்லா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அதாவது பக்தி என்பது குளிர்காற்று வீசும் பொழுது, பக்தி என்ற குளிர்காற்று வீசும் பொழுது அந்த கடலானது உறைந்து பல வடிவங்களை தருகின்றது. இப்ப நீங்க அந்த ஞான ஒளி வீசும் போது அந்த வடிவங்கள்லாம் கரைந்து இறைநிலையே உணர ஆரம்பிச்சிடறோம். இப்ப வடிவங்களை நாம தரிசிக்க மாட்டோம் இல்லைங்களாமா? அப்ப அததான் சொல்றாங்க, ஞான ஒளின்னு நீங்க உடனே சூரியனை நினைச்சுக்க வேண்டாம். சூரிய ஒளி ஞான ஒளின்னு நினைச்சுக்கோங்க. சூரியன் என்பதை விட ஞான ஒளி வெளிச்சம் என்று நினைத்துக் கொள்ளலாம். நன்றிமா. அந்த பனியெல்லாம் அந்த குளிரெல்லாம் கதிர் வெப்பத்துல உருகிறோம். ஓகே, புரியுதுமா. நன்றி. வாழ்க வளமுடன். அந்த வடிவங்கள் எல்லாம் கரைந்து இறைநிலையாகவே உணர்ந்து விடுகிறோம். இப்ப நம்ம ஞான மார்க்கத்துல பாருங்க, எந்த ஒரு வடிவத்தையும் நாம இது பண்றது இல்லை இல்லைங்களா, இறைநிலையோட கலந்து விடுகிறோம். நன்றிமா. வாழ்க வளமுடன். ஆனா எரசல் வந்துகிட்டே தான் இருக்கு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆமாம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பர் பாப்பு அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப ஒரு நிமிஷம்மா, அம்மா ஒரு நிமிஷம் இருங்க அம்மா. நீங்க அந்த கோஆர்டினேட்டர் இருக்கீங்கல்ல, தொகுப்பாளர் அம்மா. ஆமாம்மா. நாகராணி அம்மா, நீங்க உங்களத ஆஃப் பண்ணுங்களேன் உங்க சவுண்ட. மேபி உங்களுடைய ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆமாமா, இப்ப நல்லா இருக்கு. இப்ப நல்லா இருக்கு. ஓகேமா, இப்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, அவங்களுதான் ப்ராப்ளமா இருக்கு. ஆமாமா, கேக்குது, நல்லா கேக்குது தானே? இப்ப நல்லா கேக்குதுமா, சொல்லுங்க. ஆமாமா, ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. உங்க ஸ்பீச் இப்பதான் கேட்கிறேன். ஆலியார்ல இப்பதான் பேசுறீங்களா? வெளியே பேசிருக்கீங்களா? இல்லம்மா, நான் காஞ்சி மண்டலத்துல. ஓ சரிம்மா, சரிம்மா, ரொம்ப அருமையா இருந்ததுமா.
அழகா நல்ல ஒரு பிரம்மஞானம் அகத்தாய்வு எல்லாம் ரிவைஸ் பண்ண மாதிரி இருந்தது. நானும் பேராசிரியர் தான். ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. நல்லா உதாரணம்லாம் வாழ்க அருமையா வளமுடன். சொன்னீங்க. அந்த இறைவனுடைய தன்மைக்கு அருமையா உதாரணம் சொன்னீங்க. வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் நல்லா இருந்தது. புதுசா இருந்தது. நீங்க சொன்ன வித்தியாசம்லாம் நல்லா இருந்துச்சுமா. அதே போல நல்லா நம்ம கண்ணதாசன் பாட்டு, நம்ம மகரிஷி பாட்டு, இதெல்லாம் ராகமா பாடினீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்பீச்சும் அருமை. ரொம்ப வாழ்த்துக்கள். திருப்பி திருப்பி கேட்கணுமா? அதெல்லாம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பேராசிரியர்கள்லாம் அவசியம் இதெல்லாம் கேட்கணுமா. நல்ல உதாரணங்கள் அருமையா புதுசு புதுசா சொன்னீங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துறதுக்கு தான் வந்தேன். வாழ்த்துக்கள்மா. பணி சிறக்கட்டும். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சபரி சுந்தரவடி அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருக்குதும்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அம்மா எனக்கு ஒரு கேள்வி. இப்போ வந்து நம்ம சொந்தத்திலேயே வந்து சொந்தத்திலேயே நமக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருக்காங்கம்மா. ஐயா எல்லாத்துக்கிட்டையும் நம்ம அனுசரிச்சு போறோம். ஆனா இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் அனுசரிச்சு போனாலும் நம்மள நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்கம்மா. அதான் அது ஏன்னு கேக்குறேம்மா. அது எப்படி நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போனா அதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி தொக்கா எடுத்துக்கிறாங்கம்மா. அதான் கேட்டம்மா. அதுதாங்கய்யா இந்த விளைவறிந்த விழிப்பு நிலைன்னு சொல்றோம் இல்லைங்களாயா, இல்லையா? நம்ம அவேர்னஸ் வந்துரும்யா. நம்ம தவம் இயற்றினாதான் நாம சொல்றோம். இந்த இறை உணர்வு போய் நம்ம தவம் இயற்றுறதுனால எனக்கு என்ன வருதுன்னா, நம்மளையே அறியாம நமக்குள்ள பல நிலைகள் மேம்படுதுங்கய்யா. நீங்க பாத்தீங்கன்னா எதுக்காக வர்றாங்க, நம்மளை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கிறப்ப நீங்க கேர்ஃபுல்லா இருப்பீங்க. ஓ, இதுக்குதான் நம்மள்ட்ட இப்படி பண்ணாங்களாங்கிறது உங்களுக்கு ஒரு விழிப்பு நிலை வரும். அது எப்ப வரும்? இன்னைக்கு நேத்து அதுக்கு வந்துச்சு இதுக்கு வந்துச்சானா இல்ல, அயரா விழிப்பு நிலையில நீங்க இருக்க முடியும். எப்பன்னா நீங்க தவம் இயற்றும் பொழுது. அதுக்காக தான் நம்ம மகரிஷி தவம் இயற்றுங்கன்னு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்க தொடர்ந்து தவம் செய்யுங்கய்யா. ஏன்னா இந்த சமுதாயத்தை நம்ம யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? நம்ம யாரையும் திருத்த பிறந்தவர்கள் அல்ல. நாம நம்மளை வகைப்படுத்திக்கணும் இல்லையா? நம்ம வழிப்படுத்திக்கணும். எப்படி? நம்ம தினம் இறை உணர்வு பெறும்பொழுது இப்படிதான் இவங்க அப்படிங்கறது உங்களுக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிடும். இதை நம்பிதான் இதை நினைச்சுதான் இந்த மனசுல இதை வச்சுக்கிட்டு தான் நம்மள்ட்ட பேசுறாங்கிறத உங்களால உணர முடியும். அது நாம சொல்றதை விட நீங்க பயிற்சி செய்யும் பொழுதுதாங்கய்யா நல்லா தெரிய ஆரம்பிக்கும். சரிங்கம்மா. ரொம்ப சிறப்பான பதில்மா. ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக வளர்மதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா உங்க உரை. முடிஞ்சிடுச்சேன்ற ஒரு இது. பல உதாரணங்கள், பல கதைகள், ரொம்ப நிறுத்தி நிதானமா ரொம்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. எந்த டவுட்டும் இல்ல. வாழ்த்துறதுக்கு தான்மா ஹேண்ட்ரைஸ் பண்ணேன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அன்பர்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா அம்மா கிட்ட நீங்க கேட்கலாம். வாழ்க வளமுடன் அம்மா. மிகவும் சிறப்பான ஒரு சிந்தனை உரை அம்மா. ஆமாம்மா. அது உங்களுடைய அந்த டிஸ்கஸ் உங்க மொபைல்ல தான் அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த எக்கோ அதான் தெரியலம்மா. நான் எப்பவுமே அன்மியூட் போடுவேன். இன்னைக்கு நான் அமைதியான இடத்துலதான் இருக்கேன். அதனால சரி இருக்கலாம்னு இருந்தேன். ஒரு சில டைம் இது மாதிரி ப்ராப்ளம் வருது போல. என்னன்னு தெரியலம்மா எனக்கு. நான் அப்புறம் மியூட்ல போட்டேன் நீங்க சொன்னதுக்கு அப்புறமா. எனக்குமே வந்து எக்கோ கேட்டுட்டு தான் இருந்ததுமா. ஆமா. சரிங்கம்மா. நன்றி. சாரிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நிறைவு செஞ்சுக்கலாமாம்மா? சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஒரு அன்பர் வந்திருக்காங்க, மோட்டோஜி. நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். ஹலோ, வணக்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பா புரியுற மாதிரி நிதானமா சொன்னீங்க. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. எங்க பொண்ணை கத்து கொடுத்துட்டேன். 34 வயசு ஆகுது. அவங்க வீட்லயே இருக்க, அக்கா வீட்லயே. வாழ்க்கையும் சரியில்லை.
இப்போ வந்து என்கிட்டயே பேச மாட்டேன்றா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரொம்ப வலியோட இருக்கிறேன். சில நேரங்கள்ல திட்டிடுறேன் நானு எங்க அக்காவை. அவங்கதான் என்ன பேச விடாம அவங்க கண்ட்ரோல்லயே வச்சுக்கிறாங்க. சரிங்களா, இந்த டிஸ்டர்ப்ல இருந்து என்னால மீளவே முடியலங்கம்மா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஜபம் பண்றேன், வாழ்த்துறேன். அவ ஒரு மாதிரி லோன்லியா இருக்கிறா. என்ன இல்லம்மா, இப்ப பண்றதே உங்க குழந்தைய தெரியல. தத்து கொடுத்துருக்கீங்களா? ஆமா, 1 இயர்லயே பண்ணிட்டேன். சரிங்களா, யாரு நடுவுல கொடுத்தீங்க? அவங்க வீட்டுல இருந்த அக்கா சரி, அக்காக்கு. சரிம்மா. இப்ப அவங்க லைஃபும் அவளுக்கு செட்டா வாழ்க்கை போயிடுச்சு. சரிங்களா, அவங்க வீட்டிலேயே வந்து இருக்கிறா. சரிங்களா, வாழ்க்கை அப்பா போயிடுச்சுன்னா நானு என்ன சொல்றீங்க? இல்ல டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஓ, சரி. அதனால அவ டிப்ரெஷனுக்கு போயிருக்கா தெரியுது. இருந்தாலும் என்கிட்ட பேசாம எங்க அக்கா வந்து அவளை அவங்க கண்ட்ரோல்லயே வச்சுக்கிறாங்கம்மா. தப்பு இல்ல, நானும் பெத்தவ தானே. சொல்லுங்க, ஆமா, ரொம்ப இப்ப ஆமா. வயசுல எல்லாம் தெரியல எனக்கு. இப்ப வயசான பிறகுதான் ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்குது. இன்னொரு குழந்தையும் ஃபாரின்ல இருக்குது. சரிங்களா, எனக்கு எதுவுமே தர வேணாம், என்கிட்ட பேசினா மட்டும் போதும். சரிங்களா, ஆமா, தினம் தினம் அழுகுறோம்மா நானு. வேதனைப்படாதீங்கம்மா. தாய் பாசம் தானம்மா. சொல்லுங்க, அவங்க பிள்ளை இல்லைன்னு கொடுத்தனே அந்த நன்றி உணர்வே இல்லையம்மா. அதுதான் அந்த நன்றி உணர்வுங்கிறதே மனிதர்கள் இல்லாம போயிடுச்சுமா. அதுதான் இல்லாம கஷ்டமா இருக்கு. போயிடுச்சேம்மா. சரி, நான் எதுவுமே கேட்கல, என்கிட்ட பேசணும் மட்டும் போதும். ஏன்னா நான் நல்ல வசதியா இருக்கேன். சரிங்களா, நான் தொண்டு செய்யறேன், மன்றத்துக்கு போய் எல்லாமே பண்றேம்மா. எனக்கு ஏமா கடவுள், நான் 20 வருஷமா இருக்கிறேன், சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் நான் ஆக்டிவா இருந்துன்னுக்குறேன். இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு. என்னம்மா எனக்கு நான் என்ன பண்றதே தெரியலம்மா. சொல்லுங்க. இல்ல, அதுதான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியாத பிரச்சனைகள்னு இருக்கு இல்லையாமா, இதுக்கெல்லாம் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா வாழ்த்துதான் பெஸ்ட்ன்னு சொல்றாங்க. நாம வந்து நாளும் தவம் ஏற்றும் பொழுது எவ்வளவு நாளுமா வாழ்த்துறது? வாழ்த்துங்கம்மா. சொல்லுங்க. தவத்துல இருக்கிறப்பதான் இல்ல, எப்பெல்லாம் உங்களால எப்பெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்த்திக்கிட்டே இருங்க. யாருன்னா நீங்க தத்து கொடுத்தீங்க பாருங்க, அந்த சகோதரி சொல்றீங்களே, அவங்களையும் வாழ்த்துங்க. அப்ப அவங்களுக்கும் ஒரு மனமாற்றம் வரும். இல்லப்பா, எனக்கு மனசே வரலையம்மா. ஏமா அவ்வளவு போட்டு கொடுத்துருக்காங்க அந்த பொண்ணு கிட்ட. சொல்றாங்க ஓரளவுக்கு அவ்வளவு போட்டு சொத்து கொடு, அதை கொடு, இதை கொடுன்னு கேக்குறாங்க. சரிங்களா, எனக்கு அந்த வாழ்த்து கூட மனசு இல்லம்மா. உலகத்துல எல்லாரையும் வாழ்த்துறேன். சரிங்களா, அவங்க வாழ்த்த கூட எனக்கு மனசு வாய் வரமாட்டேங்குதுமா. வாழ்த்தணும், எதிரிகளையும் வாழ்த்தும் மனம் வேண்டும் நமக்கு. அதுதான் மனவளக்கலை நமக்கு கற்பிக்கின்றது. நம்ம இதுலயே சொல்றோம் பாருங்க, தவத்திலேயே சொல்றோம் இல்லையா, எதிரிகளாக நினைப்போர் இன்னல் தருவோர் எவரேனும் இருப்பினும் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு வாழ கருணையோடு வாழ்த்துவோன்னு ஒரு வாழ்த்து சொல்றோம் பாருங்க. நீங்க கட்டாயம் அது சொல்லவே கூடாது நீங்க. ஏன்னா வாழ்த்தி தான் அந்த அம்மாவுக்கு ஒரு மனமாற்றத்தை நீங்க கொண்டு வர முடியும். என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? வேற ஒரு சொல்யூஷனும் இல்ல. இது வேற எந்த பிரச்சனை? கோர்ட்டுக்கு போக முடியுமா? இல்ல சொந்தக்காரர்கள்ட்ட சொல்ல முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. யாருக்கிட்ட வர மாட்டேங்கிறாங்க. உங்க இது நீங்க இதுன்ற மாதிரி இருக்காங்க. நீங்க நான் சொல்ற டெக்னிக்க ஃபாலோ பண்ணுங்கம்மா. நீங்க தினம் வாழ்த்தி பாருங்க. நம்ம மகரிஷி கொடுத்த இந்த வாழ்த்து தான் பல பேருடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை தந்திருக்கிறது. அதனால அது அந்த வாழ்த்துக்கு இது கிடைக்காத ரிசல்ட்டே இல்ல. அந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கா. நாங்கெல்லாம் ஆரம்ப காலகட்டங்கள்ல எல்லாம் நம்ம இந்த வாழ்த்து தான் பெருமையா எல்லாரும் சொல்லுவாங்க. மீட்டிங்ல பேசுறப்ப இந்த வாழ்த்துனால தான் பெற்ற பயன்களை தான் இந்த பயிற்சிகள்ல எல்லாம் கேட்பாங்க இல்லையா, நம்ம கடைசியில சொல்லுவாங்க ஃபீட்பேக். அப்ப சொல்லுவாங்க, இந்த மனவளக்கலை பயின்றதுல இந்த வாழ்த்துனால நான் பல பலன்களை பெற்றிருக்கிறேன்லாம் சொல்லியிருக்காங்க. ஈவன் திருடன் கூட திருடிட்டு போன தன்னுடைய பொருளை கொண்டு வந்து அந்த வீட்டுல வச்சுட்டு போனதா அந்த வாழ்த்தி அந்த வாழ்த்துறதுனால அந்த ஓனர்ஸ் அந்த திருடன் கூட அந்த பொருளை கொண்டு கொடுத்துட்டு போனதா நமக்கு அந்த இதுல இருக்கு, நம்ம மனவளக்கலை ஹிஸ்டரியில இருக்கு. அதனால நீங்க வாழ்த்த மாட்டேன்னு சொல்லக்கூடாது, வாழ்த்த மனம் வரலைன்னு சொல்லக்கூடாது, வாழ்த்தணும். இல்லம்மா, நிறைய விஷயம் நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த ஃபீட்பேக் எனக்கு நானே நிறைய மாற்றங்கள், நிறைய சக்சஸ்ஃபுல்லா எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா 20 இயர்ஸா இருக்கேன். சரிங்களா, எனக்கு அந்த மகரிஷியோட இதுக்கு வந்து எனக்கு கெட்டது நடந்ததே இல்லை. சரிங்களா, எல்லாமே சக்சஸ்ஃபுல். எனக்கே ஆச்சரியமா இருக்குது, நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னான்னு. சரிங்களா, இன்னொருத்தர் உடஞ்சு போயிடுவாங்க. சரிங்களா, என்னால இதை மட்டும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையம்மா. என்னமா பாவம் பண்ண சொல்லுங்க. என்ன பண்றது சொல்லுங்க. நம்ம உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு வரணும். நாம வந்து அவங்களை எதிரியா நினைக்காம நண்பரா நினைங்க.
ஒரு இதாவே நினைங்க அந்த அம்மாவை, உங்க சகோதரிய. அந்த அம்மாட்ட எதிர்ப்பலை இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, மோதுதல், சிதறுதல், பிரதிபலித்தல், ஊடுருதல், ஊடாடுதல் என்று சொல்றோம். நம்ம வாழ்த்தும் போது என்ன ஆகும்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அலைகள் போய் அந்த அம்மாட்ட மோதும். நீங்க வாழ்த்திக்கிட்டே இருங்க. எப்ப எல்லாம் வாழ்த்துறீங்களோ போய் அந்த அம்மாட்ட மோதி மோதி ஒரு நாள் அந்த அம்மா மாறுவாங்க. நீங்க வேணா இந்த சேலஞ்சா எடுத்து ஒரு செய்து பாருங்கம்மா. மகரிஷிய நல்லா ப்ரே பண்ணிட்டு நீங்க பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இத நம்ம சொல்லல, நிறைய பேரு நம்ம உணர்ந்து வாழ்க்கை. நீங்களே தான் சொல்றீங்களே, நீங்களே பல இதுல கண்டிருக்கிறீங்க இல்லையா, நீங்க பண்ணி பாருங்க. கிடைச்சிருக்குமா, இது மட்டும் எனக்கு கிடைக்கலையம்மா. கிடைக்குமா, கிடைங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. உடஞ்சு போயிடுறேம்மா நான். கஷ்டமா தான் இருக்கும். ஒரு தாய் என்பது ரொம்ப அந்த குழந்தைங்களோட அன்பு கிடைக்காதப்ப கஷ்டமா தான் இருக்கும். நான் எல்லாத்தையும் கொடுத்தேம்மா, நிறைய கொடுத்தேன். இருந்தாலும் எனக்கு ஒரு பேச்சு மட்டும் பேசினா போதும் நினைக்கிறேன். எதுவுமே வேணாம் எனக்கு. கிடைக்குமா? என்ன பண்ணுறது? வருத்தப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. நம்ம மனதுக்கு இறைநிலை, நமக்கு இந்த மனவளக்கலை தான் நம்மளுடைய மனங்களை எல்லாம் பலப்படுத்துகிறது. நீங்க நாளும் பயிற்சி செய்யுங்க, நல்ல தவம் செய்யுங்க. அம்மா அம்மா உங்க சகோதரியையும் வாழ்த்துங்க, அந்த பொண்ணையும் வாழ்த்துங்க. மாற்றம் ஏற்படுமா? நன்றிம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஹேமலதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஹேமலதா அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்திருக்கோமா? ராதா வெங்கடேஷன் அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உங்களோட இன்னைய உரை ரொம்ப அருமையா இருக்கு. அதாவது நீங்க இந்த கடைசியா ஒண்ணு முடிச்சீங்க பாத்தீங்களா, கதை. அந்த நண்டோட நடந்து போன கால் தடம் மறைக்கப்பட்டது, அது ரொம்ப ரொம்ப அருமைமா. நாம எப்படி குருவோட ஒவ்வொரு விஷயங்களையும் கடைபிடிச்சா நம்மளோட பாவங்கள் என்பது அவ்வளவு எளிதில் கழைக்கப்படுதுன்றது ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவா பிடிச்சிருந்துச்சு. அதை சொல்றதுக்கு சொன்னேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிமா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ராதா வெங்கடேஷன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப நல்லா இருந்ததுமா ஸ்பீச், எப்பவும் போல. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. அது இந்த ரெக்கார்டிங் எங்கம்மா கிடைக்கும்? யூடியூப்ல வரும்னு நினைக்கிறேம்மா. அப்படியா? சரி சரி சரி, அதான் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளமுடன். வாழ்க நன்றிகள். நன்றி. அடுத்த அன்பராக உமையால் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். தன்மாற்றம் இயல்புக்கம் கூறுதல். அதை எப்படிமா ஈஸியா புரிஞ்சுக்கலாம்? எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறதா? ஆமாமா. அது இறைநிலையுடைய திறன்கள்மா. தன்மாற்றம்னா என்னன்னா, நம்ம நீங்க அம்மா எது வரையும் வந்திருக்கிறீங்க மனவளக்கலையில? அம்மா நான் துணை பேராசிரியர் வரை வந்திருக்கேன். சரி. அப்பனா உங்களுக்கு இந்த பிரம்ம ஞானம் பத்தி தெரியும் இல்லையாமா? அப்ப இறைநிலை பத்தி நம்ம என்ன சொல்றோம்னா, இறைநிலை தான் தன்னிலே தான் கொண்ட மாற்றம் தான் இந்த தன்மாற்றம்னு சொல்றோம். இறைநிலை தான் தன்னைத்தானே இறுக்கி கொள்ளும் பொழுது என்ன வந்துச்சுன்னு சொன்னோம்? இறை துகள் வந்துச்சு. அந்த இறை துகள் ஒன்று சேர்ந்ததுனால விண் உருவாச்சு. அந்த விண்ணில் இருந்துதான் பஞ்சபூதங்கள் தோன்றின. அவற்றிலிருந்து அண்டங்கள் தோன்றி, அந்த அண்டங்களில் இருந்து ஓரறிவு படைத்த தாவரம் முதல் 6 அறிவு படைத்த மனிதன் வரை தோன்றினான்னு சொல்றோம். அப்ப ஒண்ணுல இருந்து ஒண்ணு மாறிக்கிட்டே வந்துச்சு இல்லைங்களா? அதைத்தான் நாம் தன்மாற்றம் என்று சொல்கிறோம். சரியாமா? இயல்பூக்கம்னா என்னன்னா, இப்போ ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப நம்ம கொரோனா பீரியட்ல நாம எல்லாருமே தவிச்சு போய் இருந்தோம். அப்ப நம்முள்ளே இறைநிலை என்பது ஒரு எழுச்சியை கொடுத்தது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா இப்ப நாம எல்லாருமே அந்த நோயிலிருந்து நம்ம வெளியில வரணும், அந்த பயத்துல இருந்து வெளியே வரணும். அப்ப அதற்கான மருந்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த திறனை அந்த இறைநிலையே நமக்கு கொடுத்திருக்கிறது. அதனால நம்ம இயல்பூக்கம்னு சொல்றோம்.
இப்ப நான் சொன்னேன் இல்லையா, பல்லி ஒரு உதாரணம் கூட சொன்னேன். பல்லி தண்ணியில விழுந்துடுச்சு. விழுந்தோன்னா அது இதுவரை தண்ணியில எல்லாம் நீந்தினது இல்ல. ஆனா தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கணும். உடனே என்ன பண்ணும், அது நீந்தி திடீர்னு அதுக்கு அந்த மாதிரி தோணுது, அங்கிருந்து காப்பாத்திக்கணும், தன்னை என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு தன்னிலே ஒரு மேம்பாட்டை அடைந்து அந்த சூழ்நிலை, இறுக்கமான சூழ்நிலையிலிருந்து தன்னை காத்துக் கொள்கிறது. அதுதான்மா இயல்பூக்கம்னு சொல்றோம். அது நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது அந்த இயல்பூக்கம் என்பது. அடுத்து கூறுதல் அறம்ங்கிறப்பதான் விளைவறிந்த விழிப்பு நிலையை தான் நாம என்ன சொல்றோம்னா கூறுதல் அறம் அப்படின்னு சொல்றோம். அதோட சேர்ந்து அறநெறியையும் சேர்ந்துதான் சொல்றோம். அது என்னன்னா, நம்ம எல்லாத்துலயும் இறைவன் இருப்பதை உணரணும். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சக மனிதனையும் பாரு, நானும் ஒரு மனிதன், அவனும் ஒரு கஷ்டப்படுறான், நான் ஒரு நாள் கஷ்டப்பட்டேன் இல்லையா, இவனும் பாவம் தானே, இவனுக்கு என்னால் ஆன உதவியை செய்வோம்னு நம்ம நினைப்போம். அடுத்து எந்த செயலை செய்தாலும் நான் யாரையாச்சும் திட்டேன்னா, ஐயோ அவங்களும் என்னைய அந்த திட்டுனதோட அந்த இம்பாக்ட் போய் அவங்களுக்குள்ள இருந்து அவங்க மன வருத்தப்பட்டா அதனுடைய விளைவு என்ன தாக்கும் இல்லையா அப்படின்னு அந்த விளைவறிந்த விழிப்பு நிலையை நான் இருப்பேன். நம்ம எந்த செயல் செய்தாலும் இதுக்கு ஒரு விளைவு இருக்கு, நம்ம நல்லதை செஞ்சோம்னா, 4 பேருக்கு நல்லதை செஞ்சோம்னா, அவங்க வாழ்த்துனாங்கன்னா அது எனக்கு நல்லது செய்யும், என்னுடைய பதிவுகளை குறைக்கும். அப்படி இல்லாம நான் கடுஞ்சொல்ல சொல்லிட்டேன்னா அந்த விளைவு என்ன வந்துடும், ஒரு அவேர்னஸ் வந்துடும். அப்ப வர்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நேச்சுரலாவே நமக்கு அந்த கோபம், இந்த ஆசை, அது தேவையில்லாத இது எண்ணங்கள், இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இததான் அந்த திறன்கள்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதாவது தன்மாற்றம், இயல்பூக்கம், கூறுதல் அறம் என்று சொல்லியிருக்காங்க. மிக சிறப்புமா, தெளிவான விளக்கமா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக முத்தமிழன் செல்லதுரை ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப பூஜ்யம் சொல்றீங்களா, பூஜ்யம் வந்து எதுமா குறிக்கிறது, அது எதை குறிக்கிறது ஐயா? பூஜ்யத்தில் ராஜ்யம் சொல்றீங்களாம்மா, இப்போ பூஜ்யம் வந்து எதை குறிக்கிறதுன்னு புரியலம்மா. இறைநிலையை குறிக்குது. இறைநிலை வந்து எப்படிப்பட்டதுன்னா எல்லையற்ற ஆற்றல் மிக்கது, அது வந்து முழு வடிவமானது. அது வந்து பூஜ்யம் என்ற எண்ணும் அப்படிதான். பூஜ்யத்துக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, ஏன்னா ஒரு முழு வடிவமான எண் தான் பூஜ்யம். அப்ப அதே போல இந்த இறைநிலையும் ஒரு முழு வடிவமானது. இன்னொன்னு என்ன சொல்றோம்னா, இந்த பூஜ்யத்தை நம்ம வாழ்க்கையில முன்னிறுத்தும் போது, பூஜ்யம் என்ற இந்த இறைநிலையை முன்னிறுத்தும் போது, அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், இறை உணர்வை நாம் நாளும் பெறும்போது நம்மளுடைய வாழ்க்கை மேன்மை அடையும். அதே போல இந்த பூஜ்யத்தை ஒரு எண்ணு தனக்கு முன்னாடி போட்டுக்குச்சுன்னா அதனுடைய மதிப்பு கூடுது. அதனால அம்மா, நான் நீங்க சொன்ன மாதிரி எங்க பேத்தி நம்பி ஒருகிட்ட பணத்தை கொடுத்துட்டேங்கம்மா. கேட்டா கொடுக்குறாங்கம்மா, அவங்க கேட்கறாங்க கொடுங்க, நான் இங்க வாங்கி தரேன்ட்டு கொடுத்தாங்கம்மா. இன்ட்ரெஸ்டும் கொடுத்தாங்கம்மா. 1 வருஷம் ஆச்சு, போன நவம்பர்ல இருந்து கொடுக்கல. எந்த இதுவுமே பதிலுமே இல்லை. இவளை கேட்டா கொடுப்பாங்கம்மா, அங்க யூஎஸ்ல வந்து வரி ஏற்றிட்டாங்க, அதனால அவருக்கு வருமானம் இல்லை, கொடுக்கல. நான் இதேதான் பதிலுங்கம்மா, வேற ஒண்ணுமே இல்லை. கொடுத்துருவாங்கன்னு போன பிப்ரவரியில இருந்தே இல்லைங்கம்மா, இந்த வருஷம் பூராமே இல்லைங்கம்மா. அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி வாழ்த்து தாங்கன்னு கேட்கலான்ட்டு தாங்கம்மா உங்களை கூப்பிட்டேன். ஆமாம்மா, வாழ்த்துதான். வேற என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. நாம அதாவது நமக்கு வந்து இந்த பணத்தை கொடுத்து வாங்க முடிகிற நம்பிக்கையுள்ள நபர்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல. இந்த காலகட்டம் எப்படி தெரியுமா இருக்குமா, யாருக்காச்சும் நாம உதவி செய்துட்டு சரியா நாம திருப்பி அந்த பணத்தை கேட்டோம்னா எல்லாருமே வருத்தப்படுறாங்க, இல்ல கோபப்படுறாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப ஒரு 5000 ரூபாய் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 500 ரூபாய கொடுத்துட்டு அவங்க திருப்பி கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுக்காட்டாலும் பரவாயில்லன்னு விட்டுடணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நமக்கும் மன நிம்மதி. நம்ம ஐயோ அவங்க ஆபத்துன்னு கேட்டாங்களே நாம ஏதோ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கும் ஒரு நிம்மதி ஆயிடும். ஏன்னா இப்ப இந்த பேங்க் எல்லாம் எவ்வளவோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நீங்க எதுக்கு இந்த ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக ஆசைப்பட்டு இதெல்லாம் எதுக்கு நாம கொடுத்து ரிஸ்க் எடுத்துக்கணும்? நான் கொடுக்கவே மாட்டேங்கம்மா. எங்க பேத்தி தான் வந்துமா பாவம்மா கேக்குறாங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் வாங்கி தரேம்மா, கண்டிப்பா கொடுத்துருவாருனால ஒரு தைரியம் சொல்லி வாங்கிட்டு போனாங்கம்மா. நான் அதனால தைரியமா குடுத்துட்டேன். இப்ப எனக்கு எந்த வருமானமும் இல்லாம உட்கார்ந்துட்டு அந்த பணம் தன் கைக்கு கிடைத்ததாகவே ஒரு கற்பனையா நினைச்சு நீங்க வாழ்த்துங்க. வாழ்த்ததான் நமக்கு கிடைக்கும். ஒண்ணும் பண்ண முடியாது இல்லம்மா, யார் எதுக்கும் ஒரு எவிடன்ஸ் இல்ல உங்களுக்கு இல்லையா? எவிடன்ஸே கிடையாது, யாருன்னு எனக்கு தெரியாதுங்கம்மா. பேர் மட்டும்
சொல்லியிருக்கிறா. இந்த பேரமா செந்தில்னு சொல்லியிருக்கிறா. அது மட்டும் தான் தெரியுங்கம்மா. அதை பத்தி எனக்கு யாரும் தெரியலைங்க. அதுக்குத்தான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா, சரி நம்மளும் வாழ்த்தலாம், எப்படி நம்ம கைக்கு வந்த மாதிரி வாழ்த்துறதுங்களாம்மா? அப்படி நினைச்சுக்கோங்க. முதல்ல அவங்களை சரிங்க வாழ்த்துங்க, அதுக்கப்புறம் கையில பணம் கிடைத்ததாக நினைத்து அப்படி சரிங்க வாழ்த்தி பாருங்க. சரிங்கம்மா, வாழ்த்துறேங்கம்மா. கண்டிப்பாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க எனக்கு கல்யாண நாளுங்கம்மா, நீங்க வாழ்த்துங்கம்மா. வாழ்க எனக்கு வளமுடன் அம்மா. 52வது கல்யாண நாளுங்கம்மா. ஏஜ் 52. வாழ்க வளமுடன். சேட் பாக்ஸ்ல போட்டிருக்கீங்களாம்மா உங்க பேரு? இல்லம்மா, எனக்கு அப்படி போடவும் தெரியாதுங்கம்மா. எனக்கு சேட் பாக்ஸ்ல போட தெரியாது. கண்ணம்மாள் துரைசாமிங்கம்மா பேரு. அம்மா வாழ்த்திடுவாங்க. கண்ணம்மாள் துரைசாமின்னு சொன்னா துரைசாமி. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. உங்களுக்கு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்த்துறோம்மா. கண்டிப்பா வாழ்த்துங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நிறைவு செஞ்சுக்கலாமாம்மா? நிறைவு செய்துக்கலாமா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பாக தொகுத்து வழங்கின உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே